ஹாய் ஹலோ டார்மிஸ், நான் நிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாவே இருப்பீங்க. ஏன்னா ஒரு நாள் இருக்கும். ஆமாம், ஒரு நாள் இந்த ஸ்டோரி போடும்போது 2 நாள் ஆகிருக்கும். ஸோ 2 நாள் கழிச்சு இந்த ஸ்டோரியை நான் சீக்கிரமாகவே போட்டேன். என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல சீக்கிரமாக இந்த ஸ்டோரியை முடிக்கணும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக இதை கொடுக்குறேன். எல்லோரும் பார்ட் 1 பார்த்துட்டு கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. நல்லாவே இருந்துச்சு கமெண்ட்லாம் பார்க்கும்போது. நான் ஸ்டோரியை டிலீட் பண்ணிடுவேன் லாஸ்ட்டில் சொன்னதுனால, ஸ்டோரியிலேருந்து டிலீட் பண்ணாதீங்க அப்படின்னு கமெண்ட்லலாம் இருந்துச்சு. ஓடலைன்னா தான் டிலீட் பண்ணுவேன்னு போட்டிருந்தேன். எனிவே கொஞ்சமாவது கமெண்டு வியூஸ்லாம் போயிருக்கு. ஸோ டிலீட் பண்ணலை. அதனால தான் 2 கண்டினியூ பண்ணுறேன். எல்லாேருக்கும் பார்ட் 1 ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டை பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக கமெண்ட்லாம் போட்டதுக்கு. ஓகே, லவ் கான்ட்ராக்ட் 2, 3 2 பார்ட் தான். இது முடிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஒரு 1 ஷாட்டு செம்ம ஹாட்டாக செம்ம க்யூட்டாக ஒன்று கொடுக்குறேன். எல்லோரும் பாருங்கள். மேபி அதுதான் நான் கடைசியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 மந்த் மட்டும் எனக்கு பிரேக் கொடுங்க. பிரேக் பிடிச்சிட்டு வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த ஸ்டோரி அன்டோல்டு ஸ்டோரியை போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அதை மெனக்கிட்டு போட்டால் எல்லோரும் பார்க்கணும். எனக்கு ஆஸ் யூஷுவல் அன்டோல்டு ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இது நல்லா இருக்கணும், என் ஸ்டைலில் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு வேளை நல்லா கொடுக்க மாட்டோமோண்டே போட மாட்டேங்கிறேன். பட் கண்டிப்பாக எல்லோரும் பாவம் எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அன்டோல்டு ஸ்டோரி போடுவேன். ஓகே ஓகே லவ் கான்ட்ராக்ட் பார்ட் 1ல் என்ன நடந்துச்சு, எதோட முடித்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பார்ட் 2 அதோட கண்டினியூ ஆக போகுது. ஒன்றும் இல்லை, எல்லோரும் நிறைய கேள்வி இருக்கும். என்னது இது, ஜிமினை லவ் பண்ணுறான், ஜிமின் டேவை லவ் பண்ணுறான். அப்போ டே வந்துட்டு ஒன்றுமே பண்ணலையே, ஏன் தேவை ஜிமின் இது பண்ணுறான், அவாய்ட் பண்ணுறான், ஜேகே என்ன ஆக போகிறான் அப்படின்ற கேள்விலாம் அவங்க மைண்டில் இருந்துச்சுன்னா அது 2ல் கொஞ்சம் கிளியர் ஆகும். இருந்தாலும் 2லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ 2 முடிச்சு 3ல் தான் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஸ்டோரியை பாருங்கள். ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கும். ஓகே இந்த ஸ்டோரியோட ஒரு ஒன்லைனை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நான் கதைக்குள்ளே போகிறேன். பார்க்காதவங்க பார்ட் 1 பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டோரியில் நம்ம ஜிமின் ஜேகே இருப்பாங்க. தேவும் ஜிமினும் ஃப்ரெண்டு. ஆனால் ஜிமின் வந்து ஜேகேவை லவ் பண்ணிகிட்ருப்பான் நிறையா. அங்கே உள்ள மோஸ்ட்லி அந்த காலேஜில் அவங்க நல்லா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. காலேஜ்லேயே சொல்லுவாங்க டேவும் ஜிமின் லவ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு லவ் அங்கே இருக்கும். ஆனால் அது ஜிமின் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் டே கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்ம ஜிமின் அந்த லவ்வை டே கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை நான் அங்கே வச்சுருப்பேன். ஸோ அதில் அப்படியே எல்லாமே டோட்டலாக மாறி ஜிமின் தேக்கிட்டேருந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பான். இப்போ அந்த ஹர்ட்லேருந்து அவனால் வெளியே வரத்துக்காக நம்ம ஜேகே கிட்ட பழகுவான். ஜேகே கிட்ட ஒரு கான்ட்ராக்டும் போட்டிருப்பான். அந்த கான்ட்ராக்ட் தான் லவ் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டில் இப்போது ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ இப்போது என்ன ஆக போகுது, ஜேகே ஜிமின் லவ்வா இல்லை டே ஜிமின் லவ்வா, ஜேகே உண்மையிலே ஜிமின் லவ் பண்ண போகிறாராம் இல்லை ஜிமின் ஒரு வேளை ஜேகேயோட லவ்வை வந்துட்டு இது பண்ணிவிட்டு டேகிட்ட போகிறான்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பார்ட் 2ல் கண்டினியூ ஆகும். பாருங்கள். ஸோ ஸ்டோரியை பாருங்கள், பார்த்தா புரியும். ஓகே, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போடுவாங்கடா. இப்போ லாஸ்ட்டாக நைட்டு நம்ம ஜேகே ஜிமினுக்கு குட் நைட் மெசேஜ் பண்ணியிருக்க மாதிரியும், அங்கே நம்ம ஜிமினுக்கு பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு மாதிரியும் அதோட நான் ஸ்டோரியை முடிச்சிருப்பேன். ஜிமினோட ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. இப்போது அடுத்த மறுநாள் காலையில் நம்ம ஜேகே தான் அவனோட காலேஜ் போகிறதுக்காக ஏந்திரிப்பான். ஒரு 8 மணி இருக்கும். அப்படியே ஏஞ்சி மெதுவாக, ஆனால் ஜேகே சீக்கிரமாக ஏஞ்சிருப்பான். ஏஞ்சி ஃபோனை பார்க்கும்போது மணி 8 மணி அதுக்கு கூட எழுந்திரிச்சோமின்ற மைண்டில் நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே ஃபோனை பார்க்கும்போது ஃபோனில் எந்த ஒரு மெசேஜ் இருக்காது. சிவன் மெசேஜ் அனுப்பியிருப்பான்னு நினச்சி பார்த்துருப்பான். ஆனால் மெசேஜ் இருக்காது. இப்போ அப்படியே அந்த பில்லோவை எடுத்து அவனோட அந்த நெஞ்சில் போய் வச்சுக்கிட்டு ஒரு குட் நைட் கூட சொல்லலை என்ன அப்படின்ட்டு இப்போது அப்படியே குட் மார்னிங் அப்படின்னு ஹார்ட்டால் அம்புகுதுற மாதிரி ஒரு மெசேஜை தான் நம்ம ஜேகே ஜிமினுக்கு அனுப்பிவிட்டு இப்போது போயிட்டு நம்ம ஜுங் தான் நல்லா கூப்பிட கழிச்சு படுத்துட்டு இருக்கவனை டேய் அடிமா அவனா நல்லா அசந்துவான். டேய் ஏந்திரா அப்படிங்கும்போது இப்போது அவன்டா அது வீட்டில் எழுப்பி விடுறது அப்படின்ட்டு இப்படி இப்படி படுத்துட்டு தூங்கும்போது டேய் ஏந்திரி இல்லை மூஞ்சில் வந்து சுடு தண்ணி ஊற்றுவா அப்படிமா ஏன்டா அது அப்படின்னு கலந்து வந்து பார்க்க வச்சேக்கி பார்க்கும்போது மணி 8 இருக்கும். டேய் என்னடா ஆச்சு உனக்கு, வர ஏன்டா மிட்நைட்லலாம் எழுப்புற, நீ எந்திரிக்கிறது இல்லாமல் என்ன எழுப்புற, போலாம் எனக்கு தூங்க வருது அப்படிமா. டேய் காலேஜ் போகணும், இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருக்கு, மேட்ச் இருக்குல்ல. ஆமாவா, மேட்ச் இருக்கா, சர்ரா நீ கிளம்பி போகலாம் அப்புறம் வரேன். டேய் இப்போ ஏந்திரிக்கிறியா, ஐயோ தூங்க விட மாட்டேங்கிறானே, நைட்டு
தோ அதை ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்காமல் மணி ஒன்றாயி முழிச்சு கிடந்தேன். சரி இன்னைக்கு காலைல தூங்குவேன்னு பார்த்தா ஏன்டா அப்படி எழுந்திரிச்சு இவ்வளோ சீக்கிரம் உட்காந்து காலேஜுக்கு கிளம்புனிக்கிற, வர வர நீ நல்லவனா மாறிட்டு இருக்க ஜங்குக் அடிக்கும்போது. டேய் நான் நல்லவன் தான்டா. ஆ ஆமாம் நல்லவன் தான். நல்லவனாக இருந்தால் மட்டும் ஒன்றும் முழுங்க முடியாது. என்னது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போது நான் ஏதாச்சும் தான் ஏஞ்சி புலம்பிக்கிட்டே குளிக்க போவான். என்னுடைய மெசேஜை திருப்பி எழுதி பார்ப்பான். நம்ம சிமினிக்கிட்டே மெசேஜே வந்திருக்காது. இருந்தாலும் ஜேகே கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும். இருந்தாலும் அதை காமிச்சிக்காமல் இப்போது நம்ம ஜேகேவும் ஜோக்கும் கிளம்பி காலேஜுக்கு தான் போவாங்க. அங்கே டேக்கும் ஜேகேக்கும் தான் ஃபுட்பால் ப்ராக்டிஸு. அது ஃபுட்பால் ஒரு மேட்ச் மாதிரி நடக்கும். எப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மேட்ச் மாதிரி நடக்கும். இப்போது நம்ம காலையிலே ஸ்டேடியத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அது ப்ராக்டிஸ் நடுவில் அவன் ஃபோன் எடுத்து சிமின் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான்னு பார்ப்பான். பண்ணிட மாட்டான். இப்போ ஃபோனை எடுத்து சிமினுக்கு தான் கால் பண்ணுவான். ஏன்னா மணி வந்துட்டு இப்போ 9 இருக்கும். சிமின் காலேஜ் கிளம்புற டைம். ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் ரிங் ரொம்ப நேரம் போயிட்டு இப்போது ஹலோ அடிக்கும்போது இப்போ டே தான். ஓ ஃபைனலி ஃபோனை எடுத்துட்டிங்க அடிக்கும்போது இப்போது சிமின் அமைதியாக இருக்கும்போது எப்பயும் எனக்கு ப்ராக்டிஸ்னால் உங்ககிட்டேருந்து தான் ஃபோன் வரும். அப்படி இல்லைண்ணா நேராக வந்து என்னை எழுப்பிவிடுவேன். இப்போது என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பான். சிவன் பாட்டு அமைதியாக இருக்கும்போது இல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன், சுத்தமாக என்னை விட்டு தள்ளி போகிற, இல்லாட்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற, அப்படி என்ன தான் இருக்குது இந்த மைண்டில் அப்படின்னு கேட்பான். இப்போது எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது நான் இங்கே ப்ராக்டிஸில் இருக்கேன், நீ வரதுண்ணா வா அடிக்கும்போது இப்போ ஜிவன் எதுவும் பேசாமல் இருக்கும்போது டக்குன்ட்டு ஏதோ ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போது அப்படி ஜிவன் என்ன பண்ணுறது, அவனுக்கு டேவை பார்க்க முடியாது. ஏன்னா டேவை அவாய்ட், அதாவது டே ஃபேஸை பார்த்தா ஜிமின் ஃபுல்லாக இதாகிடுவான். இப்போது அதனால் டேவை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்போது நம்ம டேக்கு ஹைஜன் தான் கால் பண்ணும்போது இப்போது ஹைஜன் ஃபோனை எடுத்து ஹலோ ஹைஜன் அப்படிங்கும்போது சிமன் எங்கே இருக்க, டே கூட இருக்க அப்படிங்கும்போது இல்லை வீட்டில். ஏன்னா வீட்லையா, இன்றைக்கி டேக்கு ப்ராக்டிஸில் நீ இந்நேரம் அவனுக்கு முன்னால் போய் நிற்ப அப்படிங்கும்போது அது என்ன ஜிமன் ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற, சரி ஃபோனுக்கு டேக்கு நடுவில் எதுவும் இல்லை, ஆனால் அவன் ஃப்ரெண்டு தானே, நீ இந்நேரம் அங்கே போய் நிற்கணுமே அப்படிங்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லை, ஆனால் ஏதோ ஒன்று மறிக்கிறதுக்காண்டி உடம்பு சரியில்லை, அது பண்ணலை இது பண்ணன்னு நீ ரீசன் சொல்லிகிட்ருக்க, எது வந்தாலும் ஞாபகம் படிச்சுக்கோ, அவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது கிளம்பிட்டியா என்ன சிவன் அப்படின்னு கேட்பான். கிளம்பிட்டேன் ஐஜன், வா கிளம்பி போவோம், நான் வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்ட்டு. இப்போது ஐஜன் வெளியே நிற்கும் போது சிமன் தான் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அவனோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட கீழே சொல்லிட்டு, சிமனுக்கு அம்மா மட்டும் தான், அப்பா கிடையாது. இப்போது அப்படியே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு ஐஜன் தான் வந்திருப்பான். வந்துட்டு 2 பேரும் வண்டியில் காலேஜுக்கு தான் போவாங்க. ஆல்ரெடி நம்ம ஜேகேயும் ஜோங்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது அங்கே அந்த மேட்ச் நடக்கிறதுனால அவங்களோட அந்த கிளாஸ் பசங்க மட்டும் இருப்பாங்க. இப்போது அங்கே நம்ம ஜேகே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்க வாசலை பார்த்துட்டே இருப்பான். ஜோங் தான் நோட் பண்ணிட்டு டேய் ப்ராக்டிஸ் பண்ணுறா, எதுக்கிட்ட வாசலை பார்க்குற, யாரா வரணும், அது உனக்கு தேவையில்ல, நீ வேலையை பார். புரியுதுடா புரியுது. டேய் அவன் அங்கே பாரு, அவனே ப்ராக்டிஸ் பயங்கரமாக கொடுத்து நிற்கிறான். டேய் சும்மா நல்லா அவன் சாதாரணமாக மறப்பான்டா, இப்போ என்னமோ அவன் சொத்தை பிடுங்கின மாதிரி ஒன்றை மறைக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்ந்துக்கிட்டு மறைக்கிறானே என்ன அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜெய்யை தான் அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்பெக் பண்ணும்போது டேய் நீ பண்ணுறது தெரிய பண்ணுறா அப்படின்ட்டு இப்போது எங்கள் 2 பேரும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு 1/2 ஹவரில் அங்கே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்ம ஹைஜன் லீனும் நம்ம சிமன் 3 பேரும் ஸ்டேடியமில் தான் வருவாங்க. சிமன் பேக் ஒன்று மாட்டியிருப்பான். லீயும் ஹைஜனும் ஒன்றா வருவாங்க. லீயும் ஹைஜன் லவ்வர்ஸ். இப்போது லீனோ தான் ஐயோ நானே லேட்டாக வந்துட்டேன், என்ன திட்ட போனான் அப்படின்ட்டு டே கிட்ட நம்ம லீனோ தான் வேகமாக போயிட்டு இப்போ டே தான் என்னடா அப்படிமா, டேய் சாரா நேற்று கொஞ்சம் ஓவராக அதான் தூங்கிட்டேன்னா சாரி அப்படின்ட்டு இப்போது டே கூட அங்கே தான் நிற்பான். இப்போது சிமன் வரதை நம்ம டே தான் பார்ப்பான். சிமன் ஹைஜனும் ஒன்றா வருவாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு டே பார்த்துட்டே இருப்பான். அங்கே அதே நேரத்தில் நம்ம ஜேகே சிமன் வரதை பார்த்துருப்பான். இப்போது அப்படியே டே சிமனை பார்க்குறத சிமன் பார்ப்பான். இதெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருப்பான். இப்போ போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருக்கும் ப்ளேஸ், அங்கே தான் நம்ம ஐஜனும் சிமனும் உட்காருவாங்க. எங்கே நம்ம ஜேகேக்கு சிமனை பார்த்தோன்னே ஃபேஸில் கொஞ்சம் ஹாப்பியாகிடும். இப்போது ஜிமின் ஜேகேவை பார்க்குறான்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான்.
ஜேகே ஜிம்மனை பார்க்குறத அங்கே டே பார்ப்பான். டே பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்கே ஜிம்மன் ஜேகேவை பார்த்துருப்பான் ஒரு 2 தடவை மாதிரி பார்க்கும்போது இப்போது ஜிம்மன் பார்க்குறத ஜேகே பார்த்தோன்னே ஹாப்பியாக இருக்கும். சார் வேறு லெவலில் இந்த ஃபுட்பாலை கரெக்டாக கோலில் போட்டு விளாண்டுட்டுருக்கிறத ஜூங் தான் பார்த்துட்டு டேய் இவ்வளோ நேரம் ஏதோ சொங்கி மேல் விளாண்டுட்டு இருந்தேன் எங்கே இதில் அந்த பவர்லாம் வந்துச்சு அடிக்கும்போது வர வேண்டியவங்க வந்தால் எல்லாம் தான் வரும் அடிக்கும்போது இப்போ ஜூங் நோட் பண்ணியிருக்க மாட்டான். வர வேண்டியவங்களா யார் அது அப்படின்னு இப்படி சுற்றிட்டு பார்க்கும்போது சிம்மன் ஐஜிங்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கும்போது ஓ ரைட்டு ஜெயே இப்போ பண்ணுறதுலாம் அப்படின்ட்டு இப்போது அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம தேவும் ஜேகேவும் தான் விளாட்ணும். இப்போது மேட்ச் விளாட்றதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்காண்டி எல்லோரும் ரெடியாக நிற்பாங்க. அவங்க பொசிஷனில் நின்றுட்டு இருக்கும்போது ஜேகே மட்டும் நேராக சிமின் உட்காந்துருக்க பிளேஸ்க்கு தான் போவான். சிமின் என்னது இது இவன் வரான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இங்கே ஐஜின்னு பார்ப்பான். அங்கே லீனும் சம்மந்தம் இல்லாமல் இவன் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி லீனும் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே கிட்டே வந்து சிமின் அடிக்கும்போது இப்போ அப்படியே ஜேகே சிமினை பார்க்கும்போது எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லு அடிக்கும்போது பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இப்போது அடி நம்ம சின்ன அடி ஜேகே ஹைட்டாகி பார்க்கும்போது பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கும்போது இப்படியே ஜேகே ஸ்மைல் அப்படியே எங்கேருந்து அவனு தெரியாது அவ்வளோ ஸ்மைலு அப்படியே சின்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பொசிஷன் வரும்போது இதை பார்த்துட்டு டேக்கு செம்ம காண்டு செம்ம கோவம் வரும். இப்போது அப்படியே அந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்ம ஜேகே மேலே உள்ள கோவம் ப்ளஸ் வந்துட்டு எதுக்கு அவன் இவ்வளோ க்ளோஸாக போகிறான் ஆல்ரெடி வந்து டேக்கு ஜேகேவா அவ்வளோவா இதாகாது பிடிக்காது 2 பேத்துக்கும். இப்போது செம்ம அக்ரெசிவாக நம்ம அந்த பாலை சேஸ் பண்ணி விளாண்டுட்டு இருக்கும்போது இங்கே ஜேகேவும் அதுக்கு ஏற்ற மாதிரி டஃப் கொடுத்துட்டே இருப்பான். இப்போது ஐசன் தான் என்ன ரொம்ப இதாக விளாட்றான்ல அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்ருப்பான். இப்போது அந்த மேட்ச்சு ரொம்ப இதாக போயிட்டுருக்கும். கோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனால் போட முடியாது ஜேகே போட்டுட்ருப்பான். அது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும் டேக்கு. இப்போ ரொம்ப அக்ரெசிவான இப்போ அப்படியே இன்னொரு கோல் போடும்போது அதையும் ஜேகே போட்டோன்னா அப்படியே கடுப்பாகி அந்த பால் இப்படி தூக்கி போட்டு பிரேக் மாதிரி வந்துடும். ஸோ அப்படி பிரேக் போயிட்டு ஜிமினோட பக்கத்தில் போய்ட்டே உட்காந்துருவான். செம்ம இதாக உட்காந்துருக்கத ஐஜன் தான் நோட் பண்ணிட்டு தயாங் என்ன ஆச்சு எவ்வளோ கூப்பிட்ற அப்படிங்கும்போது ஃபோன் இல்லை அப்படின்ட்டு சமக்கோமாக உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் சிமின் தான் இருப்பான். சிமின் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே சரியாக வெட்டாகி ரொம்ப இதாக அப்படியே உட்காந்துட்டு சிமினை பார்க்கும்போது சிமின் அப்படியே தேவை பார்ப்பான். இப்போது அங்கே ஒரு டவல் தான் அறியும் ஐஜன் தான் அந்த டவலை சிமின் இதை கூட அவங்ககிட்ட அப்படிங்கும்போது இப்போ அதை வாங்கி இப்படி கொடுக்கும்போது எனக்கு வேணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கும்போது அங்கே செம ஹாப்பியில் ஜூங் தான் வேறு லெவலில் விளாட்றடா இருந்தினா நம்ம தான் ஃபைனல் அப்படின்ட்டு நம்ம ஜூங் வந்துட்டு ஜங்குக்கை இது பண்ணிகிட்ருப்பான். இப்போ அதை தான் பார்த்துட்ருப்பான். இப்போது டேக்கா ஃபேஸ்ஃபுல்லாக சிரிப்பு ஏன்னா சிமின் அங்கே உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. இப்போது அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி இப்போது நம்ம லீ தான் இந்தடா ட்ரிங்க் அப்படிங்கும்போது ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு ஏஞ்சி மறுபடியும் அவங்கள்ட்ட விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது ஜேகேயோட அந்த ஜிமினை பார்த்து ஹாப்பி ஆகுது டேக்கு கடுப்பாகி இப்போ அப்படியே பாலை வேகமாக சேஸ் பண்ணிக்கிட்டே வந்து இங்கே ஜேகேவை சேஸ் பண்ணும்போது 2 பேரும் கிட்ட சேஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்க்கும்போது எல்லோரும் என்னடா இவங்க இப்படி விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களுக்குலாம் இருக்கும். இப்போ ஹைஜன் தான் எதுக்கிட்டே இன்றைக்கி இவ்வளோ கோவமாக விளாட்றான் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கும். இப்போ அப்படியே இது பண்ணிகிட்டே கோலை போகிறதுக்காக அந்த பாலை சேஸ் பண்ணும்போது இப்போது அப்படியே நம்ம ஜேகேவை புல் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போது ஜேகேவும் அதே மாதிரி தான் புல் பண்ணி அந்த பால் எப்படியாவது வாங்கி அவங்க கோல் போகிறது இருக்கும்போது இப்போது அப்படியே அந்த கால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் இதாகி இப்போது 2 பேரும் கீழே ஒருத்தர் ட்ரை பண்ணும்போது இப்போது அப்படியே நம்ம ஜேகே அந்த பாலை அப்படி டேக்கிட்டேருந்து எடுக்கலான்னு போது ரொம்ப இதாக விளாண்டு டக்குன்னு ஜேகேயோட காலும் ஒன்றா இதாகி 2 பேரும் உழுவறதுக்கு போகும்போது கரெக்டாக கோல் அடித்து அந்த பால் போயிடும். ஆனால் இவங்க 2 பேரும் வேறு இதில் அப்படியே கால் பின்னி விழுவாங்க. அந்த மாதிரி விழுவும்போது ஜேகே இப்படி விழுந்துருவான் திரும்பி விழுவான். எங்கிட்டு நம்ம டேவோட கால் செம்ம இதாகி டேவும் இப்படி விழுவான். 2 பேருக்கும் ஈக்குவலாக அடி விழுவும். கரெக்டாக டேவோட கால் அடி விழுவும். இப்படி ஜேகே ஒரு மாதிரி இதாக விளாண்டதுனால இப்படி திரும்பி விழும்போது அவனோட அந்த இதில் ஸ்டேஜ் மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் இப்படி பட்டு அவன் தலையில் பயங்கரமாக அடி விடுவோம். இங்கே ஜேகே காலில் அடி விடுவோம். இங்கே நம்ம ஜேகேக்கு வந்து தலையில் அடி விடும். காலில் விழுந்து 2 பேரும் விழுந்தோடனே கரெக்டாக கோல் போட்டுருவான். ஸோ வந்து ஜெயிச்சிருவான். இப்போது ஜெயித்தாலும் இவங்க விழுந்துட்டாங்களேன்ட்டு அவங்களோட இதில் உள்ளவங்க வந்து தூக்கம் வருவாங்க. இங்கே நம்ம லீ ஐஜன் இப்படி விழுந்தோடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு தயாங் அப்படின்ட்டு வேகமாக வந்துட்டு 3 பேரும் அதாவது லீனும் ஹைஜன் 3 பேர் தயாங் அப்படின்ட்டு சிமின் தொழிச்சு வந்துட்டு இப்போ காலில் பயங்கரமாக இதானதுனால அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பான். இப்போது நம்ம சிமின் தான்
என்ன என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு துளிச்சு போவான். அங்கே ஜேகே விழுந்து ஜேகேயோட தலையில் அப்படியே கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆயிரும். இப்போ ஜூங் தான் டே 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 அப்படின்ட்டு ஓடி வந்து சங்குக்கு அப்படியே தூக்கி விடுவான். என்னடா ஷாண்டா இவ்வளோ கோமாண்டு விளாட்றீங்க அப்படின்ட்டு ஆகும்போது அங்கே சிம்மன் தேய் அடிப்பட்டதுனால அப்படி ஒரு மாதிரி இதாகிட்டு நிற்கும்போது இங்கே ஜேகே சிம்மனை பார்ப்பான். சிம்மனுக்கு அந்த பழி கூட பெருசாக இருக்காது. டேவை அவன் கேர் பண்ணுறது அவனுக்கு பார்த்துட்ருப்பான். தயம் தயம் எந்திரி எந்திரி மெடிக்கல் ரூம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவா சிம்மன் தான் கூட்டு மெடிக்கல் ரூமுக்கு போகும்போது ஐஜனுலினும் கூட போவாங்க. இங்கே நம்ம ஜேகே இங்கே வந்து இப்போ டே ஜெயிச்சதுனால அந்த மேட்ச் வந்து டேக்கு வின் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மேட்ச் முடிஞ்சு எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கும்போது ஜங்குக்கை கூட்டு வந்து மெதுவாக ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கும். அங்கே உட்காந்துட்டு தலை பார்த்தா பெருசாக இதாகி ரெட்டிஷாக இருக்கும். டீ அந்த இப்படி விளாட்ற எதுக்குடா ஃபயர் இங்கே தான் அடிப்பட்டிருந்தா அப்படிங்கும்போது ஃபுல்லாக டே வந்து அந்த வலி கூட ஜேகே வந்து அந்த வலி கூட இருக்காமல் அங்கே சிம்மன் போடுறத பார்த்துட்டு இருக்கும்போது டீ பொண்ணை தொண்டை கேட்குறேன் ஷோ ஃபாடா நீனும் மெடிக்கணும் தேவையில்லடா தேய்க்கும்போது டேய் ஷேன் அவன் வந்து உன்னை கூப்பிட்டு போவான்னு நினச்சியா அவனை தான் கூப்பிட்டு போவான். அவனுக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பார்ப்பான் ஜங்குக் தான் பார்க்கும்போது இப்போ ஜேகேக்கு கொஞ்சம் இதாகும். இப்போ அப்படியே நம்ம ஜூங் தான் போயிட்டு ஐஸ் இது இருக்கும் அங்கே பக்கத்தில் அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி தலையில் வைக்கலான்னு போது இப்படி தள்ளிவிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவான். இவன் யாரா இவன் திட்டு இவன் ஜூங் தான் கடுப்பாவான். அடுத்து அங்கே நம்ம தேவை கூட்டவே மெடிக்கல் ரூமில் தான் கொஞ்சம் கால் வந்து அவனுக்கு கால் இது ஆகுனதுனால கொஞ்சம் நடக்க முடியாது. ஃப்ராக்சர் எல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கால் வந்து நடக்க முடியாதானோடனே சிம்மன் கூப்பிட்டு போய் அங்கே மெடிக்கல் ரூமில் தான் அப்படி உட்கார வச்சுட்டு சிம்மன் ஒரு மாதிரி இதாக இருக்கிறத கேர் பண்ணுறத டேக்கு பார்த்து டேக்கு சிம்மனோட அந்த கேருக்காக இவ்வளோ 2-3 நாள் எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்றது டேயோட ஃபேஸ்லேயே தெரியும். இப்போது ஹைஜன் தான் சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஒத்தனை கொடுக்குற மாதிரி இருக்கும். கால் ஸ்லிப் ஆனதுனால சுள்ளுக்கு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த காலில் வந்து நம்ம டே வந்து ஷூ மாதிரி போட்டிருப்பான் ஸ்போர்ட்ஸ் ஷூ. அது இப்படி கழட்டி விட்டு காலை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும். இப்போது அந்த இதை எடுத்துகிட்டு இப்படி வைக்கும்போது அப்படிம்மா வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது அப்படிம்மா பட்டே இப்போது நம்ம சிம்மின் அவ்வளோ கேராக அவனுக்கு வைக்கிறத லீயும் ஐஜனும் தான் பார்ப்பாங்க. ஐஜன் தான் சிம்மன் ஷீஃப் வாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் ஐஜனும் வெளியே போயிடுவாங்க. இங்கே நம்ம சிம்மன் தேகு பார்த்து அப்படி ஒருத்தரத்து மெதுவாக கொடுத்துட்ருப்பான். நம்ம தேவா சிம்மன் அப்படி பார்த்துட்ருப்பான். இப்போது அது எல்லாத்தையும் நல்லா வச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே மெடிக்கல் ரூமில் அந்த இதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி பார்த்து நம்ம தேக்கு இப்படி சிம்மன் அப்ளை பண்ணி விடுவான். இப்போது தே தான் அப்ளை பண்ணி முடிட்டோன்னே எழுந்திரிச்சு இப்படி நிற்கும் போது இப்போது சிம்மன் இங்கே உட்காரு அப்படிங்கும்போது உனக்கு வலிக்குதாட்டே அப்படின்னு கேட்பான். வலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே சிம்மனே பார்க்கும்போது சிம்மன் டை கான்டாக்ட் வச்சுக்க மாட்டான். இப்போது நம்ம தான் சிம்மன் எனக்கு இதெல்லாம் வலிக்கலை 2-3 நாளாக என்ன அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப வலிக்குது அப்படிங்கும்போது இப்போது சிம்மன் எதுவும் பேச மாட்டான். நான் நீ பண்ணுறதெல்லாம் என்ன எதுலாம் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என் சிம்மனை பற்றி தெரியும் அப்படிங்கும்போது சிம்மன் எதுவுமே சொல்லாமல் அப்படி நிற்கும்போது சிம்மன் நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் என்கிட்ட பேசாமல் தெரியாத அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பாப்பா சிம்மன் திருப்பி தேவை எதுக்கு என்கிட்ட பேசாமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது டே நீ நீ விழுந்திருக்க ரெஸ்ட் எடு நான் உனக்கு பெயின் கில்லர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் டக்குன்னு வெளியே வந்துடுவான். இங்கே இப்போ தான் அப்படியே சிம்மன் போகிறத பார்த்துட்டு அது மாதிரி ஸ்பெக் பண்ணிட்டு அப்படி அங்கே உட்காந்துருக்கும் போது இங்கே நம்ம ஜேகே கடுப்பில் கிளாஸ் ரூம்லாம் வந்துட்டு உட்காந்துட்டு ஜூங் பின்னாடி வந்து டேய் ஹேண்ட் அப்படி வர தலை இப்படி வீங்கிருக்கு பாடுறா வாடா மெடிக்கல் ரூமில் போய் ஏதாவது ஆயில்மெண்ட் மாதிரி போட்டு கட்டு ஏதாவது கட்டிட்டு வருவோம் அப்படிங்கும் போது ஒரு மயிர் பிடுங்க வேணாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனோட அந்த பிளேஸில் தான் வந்து உட்காரும்போது ஜூங் தான் இல்லை இப்போ எனக்கு புரியல நீ இப்படி இருக்கிறதுனால இப்போது நீ கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்க ஒருத்தன் அவன் வந்து உன்னை பாப்பான்னு நினைக்கிறியா அருவி கட்டவானே அவனுக்காக தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கான் இதோ பாத்தியில் இப்படி துடிக்குதுன்னு அப்படிங்கும்போது அப்படியே படுத்துருப்பான் அப்படி லைட்டாக இப்போ ஏஞ்சி மரியாதையாக இங்கேருந்து போயிரு நான் தனியாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஆமாம் உனக்கு தோ பொண்டாட்டி புருஷங்கிட்ட கோச்சிக்கிற மாதிரி என்கிட்ட தானே அவனுக்கு கோச்சிக்க தெரியும் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டு நம்ம ஜூங் தான் வெளியே போயிடுவான். எங்கள் ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஜேகேயோட தலையிலே அடிபட்டுருங்கிறது அங்கே எல்லாருக்கும் தெரியும். இப்போது அவனுக்கு சிம்மன் வந்துட்டு
பேச்சுக்காவது ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ அப்படியே அந்த சேட்லேயே அந்த பீச்சில் படுத்திருப்பான். இப்போ நம்ம ஜூங் தான் புலம்பிக்கிட்டே மெடிக்கல் ரூமில் ஜங்குக்கு ஆயில்மெண்ட் வாங்குறதுக்கு தான் போவான். அப்படி போயிட்டு இப்போது அங்கே ஆயில்மெண்ட் கேட்டுட்டு இப்படி வரும்போது அங்கே ஜங்குக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பானே, ஒரு கிளாஸ் நாங்கள் ஒருத்தன் தான். ஜங்குக்கு தலை அடிபட்டுருச்சுல எங்கள் மெடிக்கல் ரூமில் இருக்க அடிக்கும்போது இல்லை அவர் வரமாட்டாராம். என்ன வரமாட்டாரா? ஏதாவது செப்டிக் ஆகிறதுக்குள்ளே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இல்லை ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி ஏதாவது போட்டுடலாம்ல அப்படிங்கும்போது நீ ஏறிக்கும் போது எனக்கு இருக்காதா? அவன் ஒரு பிடிவாதக்காரன். அவனை என்ன சொல்லி திருத்துலன்னு தெரில. கொஞ்ச நாளாகவே இதுக்கு பேய் பிடிச்சிருந்தது, பேயை ஓட்டணும் அப்படின்ட்டு நம்ம ஜூங் வந்து இன்னொருத்தக்கிட்ட புலம்புறது. இங்கே சிமன் வந்து பெயின் கில்லர் வாங்கிட்டு வரும்போது கேட்டுருவான், சேக்கி அந்த ஆயில்மெண்ட் போட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறத. இப்போது அப்படியே பார்த்துட்டு இப்போ போயிட்டு டேக்கிட்ட தான் அந்த பெயின் கில்லரை கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து டேப்லெட்டை போட்டுட்டு படுக்க சொல்லிட்டு நம்ம சிமன் தான் நான் கிளாஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிடுவான். இப்போது ஜூங் தான் அங்கே போவான். அவனோட கிளாஸ்க்கு தான் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சிமனும் பின்னாடி வந்துட்டுருப்பான். இப்போ ஜூங் தான் கிளாஸ் கிட்டே போயிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே கிளாஸ் ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிரேக் மாதிரி இருக்கும். இப்போது பார்க்கும்போது அங்கே ஜங்குக்கு மட்டும் இப்படி படுத்திருப்பான். கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ தூங்குறானா, இப்போ போய் நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஏதாவது பண்ணால் பொலிச்சுன்னு என்ன ஏதாவது வைப்பான். ஜங்குகா ஷாண்டா அப்படி பண்ணுற, உனக்கு வலிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கடா, உன்னை நீ தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது இப்போது ஜூங் பக்கத்தில் சிமன் வந்து நிற்கிறத ஜூங் தான் பார்க்கும்போது சிமன் அடிக்கும்போது ஜங்குக்கிங்க அடிக்கும்போது ஜங்குக் அப்படின்னு இப்படி கையை காம்பான். இப்போ கையில் அவன் ஆயில்மெண்ட் வச்சுருப்பான். ஆயில்மெண்ட் அந்த இது மாதிரி பிளாஸ்டர் மாதிரி. இப்போது அதை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது இதா அப்படின்னு சொல்லும்போது இப்போது அந்த இதையும் அந்த பிளாஸ்டரையும் இதையும் வாங்கிட்டு உள்ளே தான் போவான். உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. ஜூங் வந்து வெளியே நின்றுப்பான். இப்போது உள்ளே போயிட்டு ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ சேடாக அந்த பேஸில் இப்படி தலையை அப்படி சாய்ச்சி இப்படி படுத்துப்பான். அந்த காயம் அங்கே ரெட்டாக அப்படி இருக்கும். அதை தான் சிமன் பார்ப்பான். இப்போ பார்க்கும்போது நம்ம ஜேகே அப்படியே க்யூட்டாக பன்னி மாதிரி யாராவது தூங்குறத சிமன் பார்ப்பான். சிமன் பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ பிடிவாதம், என் குழந்த மாதிரி நடந்துக்கிற ஜங்குக் அதையும் சொல்லிட்டு இப்போது அந்த ஆயில்மெண்ட்டை அந்த இதை அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், அதை அப்படியே முடிய அவன் ஏந்திரிக்காத அளவுக்கு அப்படியே இது பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அங்கே அப்படியே அவனோட கையை வச்சு அந்த ஆயில்மெண்ட்டை தான் அப்படியே அப்ளை பண்ணுவான். இப்போது அது ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஜங்குக் லைட்டாக முன்னும்போது டக்குன்னு கையை எடுத்துகிட்டு நின்றுவான். அப்படியே ஜங்குக் எதுவாக அப்படி முன்னிட்டு இருக்கும்போது இப்போ திருப்பியும் அந்த ஆயில்மெண்ட் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ரவுண்டாக இருக்கும் அந்த பிளாஸ்டர் அப்படி மெதுவாக ஒட்டி விட்டுட்டு அடிச்சு கீழே பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும். இப்போ அவன் முடியெல்லாம் அப்படி இருக்கும். அந்த முடியெல்லாம் அப்படி சரி பண்ணிட்டு அப்படியே பார்க்கும்போது சிமினிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜேக்கியோட அந்த ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி அவன் மனசு இதாகும். இப்போது அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்து அவனுக்கு லஞ்சுக்கு அப்புறம் இந்த டேப்லெட்டை போட சொல்ல அப்படின்ட்டு ஜூங் கையில் அதை கொடுத்துட்டு சிமன் போயிடுவான். இப்போ ஜூங் தான் என்ன நடக்குது, சிமன் ஜங்குக்கு வந்து பிளாஸ்டர்லாம் போட்டு விட்டு போகிறான். என்னடா நடக்குது ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிளாஸ்க்குள்ளே தான் வந்து கிளாஸ் வந்து பிரேக் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஜங்குக்கு வந்து படுத்திருப்பான். இப்போ அவங்களுக்குலாம் தெரியும் ஜங்குக்கு அடிப்படுறதுனால எதுவும் எழுப்ப மாட்டாங்க. இப்போ அப்படியே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஜங்கு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமாக நெத்தி வலிக்கும். அப்படின்ட்டு இப்படி தொட்டு பார்க்கும்போது பிளாஸ்டர் இருக்கும். இப்போ அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு வேளை ஜூங் நாட்டி விட்டுருக்கான்ட்டு இப்படி ஜூங்க இப்படி பார்ப்பான். ஜூங் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது இப்போது ஏஞ்சிட்டியா நீ அப்படிங்கும்போது சரி இதை பண்ணேன் அப்படிங்கும்போது எப்பா ராசா நான் ஒன்றும் பண்ணலை, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கும்போது டக்குன்னு கண்ணை நல்லா இது பண்ணிட்டு என்ன பாய் ஃப்ரெண்ட், அதான் புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு வந்துருக்காரு அவர் தான். யார்? சிமனா? அவர் தான் அப்படிங்கும்போது என்ன உண்மையாக சிமனா பண்ணா அப்படிங்கும்போது ஆமாண்டா அவன் தான் வந்துட்டு போனான், ஏதோ உனக்கு பாவம் பார்த்துருப்பான் அப்படிங்கும்போது பொய் சொல்லாதடா சிமன் தான் பண்ணனா? ஆமாண்டா அவன் தான் பண்ணான், நான் கையில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருந்தேன், அவர் தான் வந்து உனக்கு பிளாஸ்டர்லாம் போட்டு நீ தூங்கும் போது உனக்கு தெரியாத அளவு எல்லாம் பண்ணி விட்டு போனான் அப்படிங்கும்போது இப்போ ஜேகேக்கு சிமன் பண்ணான்னு சொன்னோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபேஸ் ஃபுல்லாக அந்த பெயினே அவனுக்கு மறக்கிற அளவுக்கு ஹாப்பி. இப்போ அப்படியே அந்த பிளாஸ்டர் சிமனா பண்ணா அப்படின்னு அந்த பிளாஸ்டர் அப்படி தொட்டு பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது ஜூங் தான் இதுக்கு இப்போ நீ இவ்வளோ சந்தோஷப்படுற, ஏதோ நீ கான்ட்ராக்ட் போட்ட இது பண்ணாட்டி அப்படியே எல்லாருக்கும் சந்தேகம் அதான் வந்து பண்ணி விட்டு போவான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஓவர் இமேஜினேஷன் பண்ணாத அப்படின்னு ஜூங் சொல்லும்போது எதுக்குடா
ஏன்டா அப்படி பேசுகிற ஜங்கு கேட்கும்போது, டேய் நான் ரியாலிட்டி சொல்கிறேன்டா, நீ ஒன்றும் பிடுங்க வேணாம் மூடு அப்படின்ட்டு ஜாலியாக சிரிப்பான். பார்க்குறேன்டா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜுங்தா புலம்பிட்டு இருக்கும் போது ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உட்காரவே முடியாது கிளாஸ் ரூமில். இப்போது அங்கே லெக்சர் எடுத்துகிட்ட சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெளியே போய் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷப்படுவான். ஏன்னா ஜிமின் இப்படி பண்ணி விட்டது. இப்போது பக்கத்து கிளாஸ் தானே ஜிமினோட கிளாஸு. இப்போ அப்படியே போயிட்டு ஜிமினோட கிளாஸ் ரூமை தாண்டி போகிற மாதிரி ஜிமினை பார்ப்பான். ஜிமின் அங்கே கிளாஸை கவனிச்சிட்டு இருப்பான். பக்கத்தில் நம்ம டே உட்காந்துருப்பான். இப்போது ஜிமினை பார்த்த மாதிரி டே கிராஸ் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இப்படி போவான். ஜிமின் ஆனால் ஜிக்கியை பார்த்துட்டு இருக்க மாட்டான். இப்போது அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி இந்த பக்கத்து கிளாஸ் ஆகிட்டு இப்போது அவனோட கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று அவ்வளோ ஹாப்பியாக அது இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே கிளாஸ்லாம் ஸ்கிப் ஆகி இது வந்துடும். எல்லாம் காலேஜ் முடிஞ்சு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஜூங்தா எங்கடா இவன் போனவன் காணுமே அப்படின்னு வெளியே வந்து தேடும்போது அவன் பாடி தெரிச்சு நிற்பான். அவன் ஹாப்பியாக நிற்கிறத ஜூங்தா நோட் பண்ணிட்டு இவ்வளோ ஹாப்பியாலாம் இருக்க தேவையில்ல ஜங்குகா அப்படிங்கும்போது, டேய் உன் வாயில் நல்ல வார்த்தையை வராதடா அப்படிங்கும்போது, என் வாயில் ஏன் வரணும் சொல்லு, நீ பண்ணுறது பூரா வேஸ்ட்டு. அதை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நண்பனாக இருந்து நான் தடிக்கணும்ல அப்படிங்கும்போது, நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் இப்போது அப்படிங்கும்போது டேய் அப்படிங்கும்போது டேய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டிங்கும் போது இப்போது இங்கேருந்து எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம சிம்மின் வந்து அவனோட பேக்குள்ளே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டேவும் எடுத்து வச்சுட்ருப்பான். இப்போது சுகா வந்து தெரியாது. ஏன்னா கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கும். பாதியில் தான் நம்ம டே வாங்கும்போது இப்போது சுகா அந்த பக்கத்தில் வந்து தாயா இப்போது எப்படி இருக்குது காலில் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்களே அப்படிங்கும்போது இப்போ டே தான் ஆமாம் ஃபுட்பால் விளையாடும்போது அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கன்ஃபியூஸ் சிரிச்சு தான் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பான். இப்போது பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல சுகா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தயா நான் கிளம்புறேன் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது சிமன் என்னால் எப்படி வண்டி ஓட்ட முடியும், என்னை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணு அப்படிங்கும்போது இப்போது இல்லை தயம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வெளியே நான் போகணும், ஹைஜன் வேணால் ஒன்று ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஹைஜன் இன்னும் ஆல்ரெடி கிளம்பியிருப்பாங்க. இப்போது சுகா தான் தயம் நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு டக்குன்னு கேட்கும்போது இப்போது சிமன் தான் அடே சுகா பார்க்கும்போது இப்போது வேணாங்கிற மாதிரி தான் சொல்லலான்னு போகும்போது அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல நான் போகிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு வந்துடுவான். இப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே நம்ம சங்குக்கும் ஜூங்கும் தான் நின்றுட்டு இருக்கும்போது சிமன் வெளியே அப்படி நடந்து வந்துட்டுருப்பான். வெளியே வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜூங்கும் சங்குக்கும் சிமன் வரதை பார்த்துட்டு சங்குக்கு வேகமாக சிமன் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கும் போது சங்குக்கு போகிறத நம்ம டே தான் பார்ப்பான். பார்த்துட்டு இப்போது அப்படியே அவனுக்கு ஆல்ரெடி கால் வேறு தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே வந்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே நம்ம சிமனை ஒரு நிமிஷம் சிமன் அடிக்கும்போது இப்போது சிவன் நின்று பார்க்கும்போது நம்ம ஜங்குக் தான் அதில் அந்த பிளாஸ்டரோட வந்து சிவன் முன்னாடி நிற்கும் போது ஜுங்கும் அங்கே பக்கத்தில் ஒரு தூரம் தள்ளி நிற்பான். இப்போது சிவன் இப்படி நிற்பான். ஜேகே இப்படி ஸ்ட்ரைட் ஹேண்டு சிவனை பார்ப்பான். சிவன் ஜேகேவை பார்க்கும்போது இப்போது ஜேகே தான் சிவன் இது அப்படின்னு இப்படி காமிக்கும் போது இப்போ அப்படி பார்ப்பான் சிவன் இது நீ பண்ணியா அப்படிங்கும் போது இப்போது சிவன் எதுவுமே சொல்லாமல் ஆகும்போது ஆமாம் ஏன் இல்லை ரொம்ப தேங்க்ஸா இது தோ எனக்காக இவ்வளோ கேர் பண்ணி இதெல்லாம் பண்ணது அப்படிங்கும்போது இப்போது அப்படி இப்படி பார்க்கும்போது அங்கே ஜூம் தான் நான் இல்லைப்பா அப்படின்னு திரும்பிப்பான். அங்கே பார்த்தா டே உஷுக்கு அப்படி வெளியே வரும்போது சிமன் நான் அதை பார்த்துட்டு இப்போது அப்படியே டக்குன்னு ஜேகேவோட கையை அப்படி ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு போகலாமா அப்படிம்மா போகலாமாப்பா ஆமாம் போகலாம் அப்படின்ட்டு சிமின் ஜேகேயை கூப்பிட்டு போகும்போது ஜூங் தான் ஐயோ இவங்க கூப்பிட்டு போகிறான் அப்படின்ட்டு இப்போது அப்படியே நம்ம ஜேகே திருப்பி ஜூங்க பார்க்கும்போது டேய் அப்படிமா டேய் நான் வரேன் நீ போ அப்படின்னோடனே ரைட்டா அப்படின்னு ஜூங் தான் போயிடுவான். இங்கே நம்மட்டே அப்படியே ஜிம்மினை இதான் அவனுக்கு முக்கியமான வேலை இல்லை அப்படின்னோட மைண்ட் வாய்ஸோட இப்போ ஜிம்மன் ஜேகேவை பார்க்கிங் கிட்ட தள்ளிட்டு வந்துட்டு இப்போ டக்குன்னு அப்படியே கையை ஹோல்ட் பண்ணி நிற்கும்போது சிமன் அப்படிமா இப்போ டக்குன்னு ஜேகே தான் எங்கே போகிறோம் அப்படிங்கும்போது இப்போ பார்க்கும்போது இருக்க டக்குன்னு கை எடுத்துகிட்டு அது வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே தான் டேக்காக தான் அதை பண்ணலை அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அமைதியாக நிற்கும் போது அப்போது 100 டேக்காக தான் நான் தலையில் கூட இதெல்லாம் பண்ணியா சிமன் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே சிமன் கண்ணை பார்த்து ஜேகே பேசும்போது இப்போது சிமன் தான் ஜேகே கிட்டே இருப்பான். இப்போது ஜேகேவை இப்படி
க்ளோஸாக இருக்கிறது கிட்ட அப்படி லைட்டாக அப்படி தள்ளிவிட்டு, நீ என்ன குழந்தையா சங்கோ, எதுக்கு கீழே விழுந்தது, காயத்துக்கு மருந்து போட்டுக்கல அப்படின்னு கேட்கும்போது, இப்போது ஜேகே பைட்டை அப்படி லிப் பண்ணிட்டு பைட் பண்ணிட்டு, அது எனக்கு போட்டு விட யாரும் இல்லை, அதான். ஓ ஏன் இதோ இந்த கை இல்லையா, இல்லை உன் ஃப்ரெண்டு தான் ஜூங்கிருக்கானே அப்படிங்கும்போது, ஆ அது அது தெரில, மருந்து போட்டுக்க பிடிக்கல அப்படிங்கும்போது, ஓ அப்போது நான் தான் வேஸ்ட்டாக போட்டு விட்டேனா, நான் வேணா எடுத்து விடவா அப்படின்னு கிட்டே வரும்போது, ஐயோ ஜிமிசி அப்படி சொல்லலை, அப்புறம் வேறு எப்படி அப்படிங்கும்போது, தெரிலையே, ஏதோ நீ போட்டு உடனே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜிமன் அப்படி முதச்ச மாதிரி பார்த்துட்டு, ஆமாம் உன்னோட வண்டி, என்னோடய வண்டியா, நான் வண்டியில் வரலையே, நான் ஜூம் கூட வந்தேன் அப்படிங்கும்போது, அப்போ என்ன தானே என்னை கூப்பிட்டு வந்தேன், வா உன்னோட வண்டியில் என்னை வீட்டில் என்னோடய ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிட்டு போ, என்ன நான் ட்ராப் பண்ணவா, ஆமாம் நீ தானே நீங்கள் கூப்பிட்டு வந்தேன் கையை பிடிச்சி, அப்போது ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுறது தானே கரெக்டு ஜிமன் அப்படிங்கும்போது, ஓ இது வேறையா அப்படின்ட்டு இப்போது அப்படியே போயிட்டு அவனோட ஸ்கூட்டி மாதிரி இருக்கும், அதை அப்படியே எழுதிட்டு வந்துட்டு, இப்போது ஜெகே தான் போகலாமா அப்படிங்கும்போது, இப்போது ஹெல்மெட் தான் இருக்கும், இதோ இதை போட்டுக்கோ அப்படிங்கும்போது, ஐயோ ஹெல்மெட்டா போட முடியாது, தலையில் அடிபட்டுருக்கே அப்படிங்கும்போது, ஓ ஆமாம்ல அப்படின்ட்டு இப்போது அதை வச்சுட்டு ஜிமன் தான் வண்டி ஓட்டுறதுக்கு இருப்பான், ஜேகே பின்னாடி உட்காந்துப்பான். இப்போது ஜேகே தான் போகலாம் ஜிமன் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜிமன் கூட போகிறது. இப்போது ஜிமன் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது, இப்போது அப்படியே 2 பேரும் சைலண்டாக போயிட்டு இருப்பாங்க. ஜேகே தான் ஜிமனோட மிரர் வழியாக பார்த்துட்டு வருவான். ஜிமன் ஹெல்மெட் போட்டு அவ்வளோ க்யூட்டாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். இப்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜேகே தான், நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன கேட்கணும் அப்படின்னு ஜிமன் சொல்லுவான். ஒன்றும் இல்லை, ஒரு வேளை இந்த அக்ரிமெண்ட் மாதிரி நீ தேவை தள்ளி இருக்கணுன்ட்டு இதோ என் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்க, ஒரு வேளை இந்த அக்ரிமெண்ட்னால் உங்ககிட்டே திருப்பி வந்துட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜிமன் ஜேகே கேட்டோடனே ஜிமன் சாதாரண ஒரு பிரேக் தான் போட்டோடனே இப்போது ஜேகே என்னாச்சு அப்படிங்கும்போது, எதுக்கு ஏன் அந்த விஷயத்தை இப்போ பேசுகிற சங்கு அப்படிங்கும்போது, இல்லை சும்மா க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு அதான் கேட்டேன், அது எனக்கே தெரியாது, நான் யாரையும் ஏற்றுக்கிற மைண்டில் இப்போ இல்லை, அவ்வளோதான் அப்படின்ட்டு இப்போது திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது, இப்போது அப்படி கேட்டோன்னே ஜிமனோட ஃபேஸ் மாறி கோமா இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப கோமாகிட்டணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே, டேய் நீ ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை அதை முட்டு வர மாட்டியா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, இப்போ நம்ம ஜிமன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது நம்ம ஜிமனோட இப்போ தான் அப்படியே டைட்டாக பிடிச்சிருவான் ஜேகே. இப்போது ஜிமன் தான், என்ன பண்ணுற சங்கு அப்படிங்கும்போது, அது சாரி ஜிமன் ஒன்றும் இல்லை, ஸ்பீட் பிரேக்கரில் ஏறிச்சா அதான் ஒரு இதுக்கு பிடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, இப்போது ஜிமன் எதுவுமே சொல்லாமல் வரும்போது, ஐயோ அடிட்டு இப்போ கையெடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டு சேஃபாக வருவான். இப்போது ஃபைனலி அந்த ஜிமன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரமே நம்ம ஜேகேயோட ஹாஸ்டல். இப்போ அந்த ஹாஸ்டலில் இறக்கி விட்டோன்னே ஜிமன் தான் அப்படியே நிற்கும்போது, சங்குக் தான் ரொம்ப தேங்க்ஸ் பேக் ஜிமன் அப்படிங்கும்போது, பரவாயில்ல அப்படிங்கும்போது, ஜிமன்ஜி அப்படிங்கும்போது, என்ன தோ அப்படின்ட்டு இந்த ஹெல்மெட் இப்படி கழட்டி விட்டு, இந்த ஃபேஸ் இருக்குல்ல இந்த ஃபேஸு அப்படின்ட்டு அவனோட அந்த கையை அப்படி வச்சு இந்த ஸ்மைலி மாதிரி ஜிமனோட இந்த இதை அப்படி வாய்க்கிட்டு அப்படி வச்சு பண்ணிவிட்டு, இப்படி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த கொஞ்ச நாளாக சேடாக இருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே ஜிமன் பார்ப்பான், எனக்கு நீ சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கணும், எதை பற்றியும் யோசிக்காத, எது நடக்கணுமோ அதான் நடக்கும், பெருசாக எதுவும் திங்க் பண்ணாத அப்படிங்கும்போது, இப்போ ஜிமன் பார்ப்பான் ஜெய்கேவை, சிரிச்சுக்கிட்டே அதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே தான் நிற்கும்போது, இப்போ ஜிமன் பார்க்கும்போது, இப்போ இப்படி கிட்டே வந்து ரொம்ப தேங்க்ஸ் தோ எனக்காக இவ்வளோ கேர் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு தெரில, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வழிலாம் இப்போ இல்லை அப்படிங்கும்போது, இப்போது ஜேகே தான் ஜிமன் கையில் வச்சுருக்கு, ஜேகே அந்த கையில் வச்சுருவான், அந்த ஹெல்மெட் இப்படி வாங்கிட்டு, தோ இந்த டைலாக்லாம் பேசாமல் பெயின் கில்லர் ஜூங்கிட்ட கொடுத்தேன், வாங்கி சாப்பிடுங்க மிஸ்டர் சங்குக் அப்படிங்கும்போது, என்ன ஆமாம் கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ வண்டை இப்படி திருப்பும்போது, ஜிமன் அப்படிங்கும்போது, இப்போ ஜிமன் இப்படி திரும்பி என்ன தோ
ஒரு குட் நைட் மெசேஜ் அனுப்புனா ரீப்ளே குட் நைட்டு, குட் மார்னிங்க்கு ரீப்ளே இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கும்போது இப்போது அப்படியே நம்ம ஜிம்முனுக்கு சிரிப்பாக வரும் ஜேகே இப்படி பேசுகிறது. இப்போது அப்படியே பார்த்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது இப்போ ஜேகேக்கா அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஜிமின் கூட அந்த பேசுகிறது. ஜிமின் ஜேகே பார்த்து கடைசியாக சிரிச்சிருப்பான். அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமா இப்போ அப்படியே உள்ளே தான் போவான். ஆல்ரெடி ஜூங் வந்திருப்பான். வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஃபோன் ஓடிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு தான் அப்படியே சிரிச்சுட்டே இடத்த பார்த்து இவனும் நம்ம ஜூங் தான் கால் பண்ணி பேசுகிற மாதிரி, டேய் உங்களுக்கு எதுவும் 24 ஹவர்ஸும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பல்ப் இங்கே வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜங்குக்கு தான் அவனை தான் கலாய்க்கிறான். நம்ம என்ன கலாய்கிறேன் அப்புறம் 24 மணி நேரமும் இழிச்சிட்டே என்ன அப்படிமா, ஏய் ஏன்டா இழிக்கக்கூடாதா, இழிக்கலாம் சார் இது இவ்வளோ ஹாப்பி எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கும்போது, அதுவா அது காரணம் என்னோட ஏஞ்சல். என்னது ஏஞ்சலா? ஆமாம் பாரா எனக்காக இதெல்லாம் எவனாவது பண்ணுவானடா? டேய் நான் பண்ணுவேன்டா, நான் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் பண்ணேன், நீ இதை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏண்டா இந்த ஆயில்மெண்ட்டும் இந்த பிளாஸ்டரும் நான் போட மாட்டேனா யோகித் நண்பனி ஒன்ட்டு அவன்டா கேட்டது அப்படிங்கும்போது அப்படி சொல்கிறா அப்படின்ட்டு இப்போது ஜேகே ஹாப்பியாக இருக்கிறத ஜுங் பார்த்துட்டு, ஆனால் நீ இப்படி சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த சந்தோஷம் உன்னை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கும்போது எனக்கு இது வேணான்னு தோணுதுடா ஜங்குகா அப்படிங்கும்போது, ஏன்டா அப்படி பேசுகிற? டேய் நான் எதுவும் சொல்லலை விடு, ஆனால் நீ இப்படி சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அது போதும் அப்படிங்கும்போது, ஜுங்கா என்ன வசனம்லாம் பேசுகிற அப்படிங்கும்போது, என்ன பண்ணுறது பேச வைக்கிறானுங்களே அப்படின்ட்டு இங்கே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஜிமின் வீட்டுக்கு தான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம ஜேகே ஜிமினுக்கு சேஃபாக போயிட்டீங்களா ஜிமின் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருப்பான் க்யூட்டாக. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் சிரிப்பான். அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த மிரரில் பார்க்கும்போது ஜிமின் அழகாக இருக்கிறத ஜிமின் பார்ப்பான். பார்த்துட்டு இப்போது அப்படி ஜேகேக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவான். இப்போது அந்த மெசேஜ் வந்தோடனே இன்னும் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ 2 பேரும் மெசேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம ஜேகே ஒரு க்யூட்டான ஒரு கன்வர்சேஷனை ஜேகே கிட்ட கொடுப்பான், ஜிமின் கிட்ட கொடுப்பான். ஜிமினும் அதை வந்துட்டு 1 லைனில் கொடுத்துட்டு இருந்தாலும் ஜேகேயோட அந்த இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இவங்க மெசேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம சுகா தானே நம்ம டேவோட வந்திருப்பான். இப்போ டே வந்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சுகா இறக்கிடும் போது சுகா தான் தயாங் ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது, இல்லை நான் அவங்ககிட்ட ரொம்ப நிறைய இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது அப்படின்ட்டே பார்க்கும்போது, நீங்கள் கொஞ்ச நாளாகவே சரியில்லையே என்னாச்சு, இப்போல்லாம் லைப்ரரி கூட வரதில்லை அப்படிங்கும்போது, இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, ஓ எதுவும் ஒர்க்காக இருக்கீங்களா? ஆமாம் அப்படிங்கும்போது, ஓ சரி அப்படின்ட்டு இப்போது சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, தயாங் அப்படிங்கும்போது, ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸில் தெரியுது, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு இங்கே சுகா டேயை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ டே அப்படியே உள்ளே போயிட்டு ஜிமின் வந்துட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனதை யோசித்து பார்த்துட்டு இப்போது அதே திங்க் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ அப்படியே அவங்களோட எல்லா நைட்டும் போய் இப்போ மறுநாள் காலையில் எல்லோரும் காலேஜ் வருவாங்க. காலேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு இது ஒட்டி வச்சுருப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட் போர்டில் போய் பார்த்தா எல்லோரும் டூர் போகிறதுக்கு ரெடியாக இருங்க, டூர் கூட்டு போகிறதுக்காக எல்லோரும் இதை பார்த்துட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டை பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது டூருக்கு போகிறவங்களாம் போய் எல்லோரும் அவங்க பேரை கொடுத்துட்டு எவ்வளோ என்ன அப்படின்ற இது பண்ணிட்டு வருவாங்க. இப்போ டூரை பற்றி தான் இங்கே கிளாஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமின் லீனும் ஐஜிலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது, லீ தான் டேய் கூட்டானுங்கடா இந்த தடவையும் எங்கடா அப்படிங்கும்போது, வேறு எங்கே எப்பயும் போகிற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே உட்காந்துருப்பான். டே தான் இது பண்ணிட்டு இருக்கும்போது லீ தான் டேய் இப்போ எப்படிடா இருக்கும் கால் பரவாயில்லையா அப்படிங்கும்போது, பரவாயில்ல அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் அப்படியே டேவை பார்க்கும்போது டே எதுவுமே கேட்டிருக்க மாட்டான். காலையில் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பான். இப்போ டூர் போகிறதுல எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருப்பாங்க. இங்கே நம்ம சுகாவும் இப்போ புதுசாக ஆடாக இருக்கிறதுனால சுகாவையும் நம்மளோட டேவோட குரூப்லேயே போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் குரூப்பாக அப்படி தான் போவாங்க. அதே மாதிரி நம்ம ஜேகேயோட கிளாஸ்லையும் எல்லாம் டூருக்கு கிளம்புவாங்க. இப்போது எல்லாம் அன்றைக்கி 6 மணிக்கு ஈவினிங் கிளம்பி ஒரு 2 நாள் அந்த டூரு. இப்போது அப்படி தான் எல்லோரும் டூருக்கு போகிற அந்த நேரம் வரும். எல்லாருக்கும் 2 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்க கிளாஸ் மட்டும் அப்படிங்கிறனால ஜங்கு கிளாஸ்க்கு ஒரு பஸ்ஸு, இங்கே நம்ம ஜிமின் டே
ஜிமின் கிளாஸ்க்கு ஒரு பஸ்ஸு. இப்போது எல்லோரும் டூருக்கு ரெடியாகி அவங்கவுங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக மணி 6 வரைக்கும் எல்லோரும் வந்திருப்பாங்க. இங்கே நம்ம ஜேகேவும் ஜோங்கும் தான் வந்து நிற்கும் போது ஜிமின் தேவங்களாம் வந்துருக்க மாட்டாங்க. இப்போது ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக ஆர்வமாக அப்படின்னுட்டு அந்த பஸ்ஸே ஆகும்போது அந்த பஸ்ஸு கிட்ட தான் நிற்பான். இப்போ நம்ம ஜோங் தான், டேய் நம்ம பஸ்ஸு அங்கே இப்போ நீங்கள் நீரா அடிக்கும்போது, டேய் லவர் வரணும்ல, யார் கான்ட்ராக்ட் லவர் தானே, டேய் அப்போல்லாம் சொல்லாதடா, இல்லை எனக்கு புரியல, அப்புறம் என்ன உண்மையாக லவர் அவன், ஆமாம் அப்படிங்கும்போது உனக்கு ஆமாம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு கான்ட்ராக்டுக்கு அது தேவை கடுப்பேதுறதுக்கு உன்னை லவராக வச்சுருக்கான். எங்கேயாவது லவர்னா ஒரு டேட்டிங் இருக்கணும், கூட சேர்ந்து போகணும், அப்பப்போ ஏதோ பேசுகிறான் வந்து, அவ்வளோதான். ஏன் லவ் இல்லாமல் தான் எனக்கு இந்த பாரு இனி இதை கூட எடுக்கல, அட பாவி டேய் நேற்று விட்டதை இன்னுமா பிரிக்காம வச்சுருக்கேன், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கலான்னு இருக்க மச்சான், டேய் அறிவு கிட்டவனே எறாது அப்படிங்கும்போது, இல்லை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது நம்ம ஜிமின் டே ஹைஜன் லீனோ எல்லாம் ஒன்றா அதில் தான் வந்து இறங்கி இப்போ அப்படியே எல்லோரும் அதுக்குள்ளே தான் போவாங்க. ஜிமினை ஜேகே தான் பார்ப்பான், ஜேகே தான் ஜிமினை பார்த்து இப்படி கையாட்டுவான். இப்போது அது ஜிமின் ஜேகேவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது ஹைஜன் தான் ஜிமின் ஓ இவனும் வரானா ரைட்டு, இந்த தடவை வேறு லெவலில் இருக்க போது டூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் இது பண்ணும்போது இப்போ அது பெரிய பஸ் மாதிரி இருக்கும், அவங்கவுங்களுக்கு பிளேஸ் இருக்கும். இப்போ அப்படி தான் எல்லோரும் ஒன்றா அந்த காலை ஏறி உட்காந்துருப்பாங்க. இங்கேட்டு லாஸ்ட் ரோலுக்கு ஒரு 2 ரோல் முன்னாடி நம்ம ஜிமினுக்கு கார்னரு, அதுக்கு முன்னாடி டே, அதை ஒட்டி சுகா உட்காந்துருக்குமா, அது பக்கத்தில் வேறு யாரோ, அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம லீனோவும் ஹைஜனும் இருப்பாங்க. இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம டே வந்து உட்காந்துருவான். டேக்கு இந்த சீட்டை ஜிமினுக்காக டே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே சுகா டே கிட்ட பேசிக்கிட்டு இங்கே லீனோ ஹைஜன் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கும் போது ஜிமின் மட்டும் ஏதோ எடுத்துக்கிட்டு இப்படி லேட் ஆகிரும்போது சங்குக்கு வந்து அப்படியே ஜிமின் கிட்ட ஜிமின் அடிக்கும்போது ஹாய் சங்குக் அப்படிங்கும்போது சென்னை என்னை பற்றி எதுவுமே கேட்கலையே அப்படிங்கும்போது, கேட்கலையா என்ன கேட்கணும், தோ தாடிப்பட்டதுக்கு நல்லா இருக்கியா ஒரு வார்த்தை கேட்கல, மெசேஜில் கூட எதிர்பார்த்தேன் அப்படிங்கும்போது, ஓ இப்போ ஓகேவா, பரவாயில்ல சொல்லி கொடுத்தா அது கேட்குறியே, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம டூரில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜேகே ஜிமின் முன்னாடி இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜூங் தான் போதும்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான். இப்போது ஜிமின் தான் அப்படியே இப்போ ஆகும்போது அங்கே டேவும் சுகாவும் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போது அங்கே நம்ம ஜிமினோட அந்த பஸ்ஸில் ஒரு பர்சன் கூட வந்துடுவாங்க. ஆனால் அங்கே ஜங்குக்கோட அந்த இதில் ஒரு பர்சன் கம்மியாக வந்திருப்பாங்க. ஸோ இப்போது ஒருத்தர் வந்து ஜிமின் இப்படி ஏறும்போது ஒருத்தர் வந்து இங்கேருந்து யாராவது ஒரு ஆள் அங்கே அதாவது அந்த பஸ்ஸுக்கு அந்த கிளாஸோட பஸ்ஸுக்கு போகலாம், யாராவது போகிறதா இருந்தால் போங்க, ஏன்னா இங்கே ஒருத்தர் கூட இருக்காங்க அப்படிங்கும் போது இப்போது அப்படியே சுகா கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறது இங்கே ஜிமினுக்கு கொஞ்சம் கடுப்பாகாது. சரி இதுக்கு இவங்களுக்குள்ள அப்படின்ட்டு ஆல்ரெடி அங்கே பக்கத்தில் ஜிமினுக்கு சீட் இருக்க தெரியும். இப்போது சார் நான் வேண்டாம் போவேன், ஜிமின் நீனா ஆமாம் நான் போகிறேன் அப்படிங்கும்போது இப்போது எல்லோரும் பார்த்துட்டு இப்போ ஹைஜன் தான் ஜிமின் அப்படிங்கும்போது, ஹைஜன் நான் அங்கே ஜங்கு கூட போகிறேன், என்ன ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போகும்போது இப்போ டே தான் என்ன ஹைஜன் அப்படிங்கும்போது, டே எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இப்போ டே செம்ம கழுப்பாகி உட்காந்துருப்பான். இங்கே லீ தான் என்ன ஜிமின் இப்படி பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான், ஆமாம் சங்கு எனக்கு அப்படி வருதுக்கும் அப்படின்னு இப்போது அப்படியே பஸ்ஸில் ஜிமின் வரதை இப்போ ஜிமின் யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஆள் வராங்க, சீட்டு ஒரு இது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது யாராவது அந்த கிளாஸ்லேருந்து அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பஸ்ஸோட அந்த இதுலேருந்து ஸ்டெப்லேருந்து இப்படி ஏறி இப்படி வந்து பார்க்கும்போது சங்கு பார்த்துருக்க மாட்டான். கீழே உட்காந்துட்டு செம்ம கடுப்பாக ஃபோன் பார்த்துட்ருப்பான். இப்போது ஜூங் தான் பார்த்துட்டு, டேய் இவன் எதுக்குடா இங்கே வரான் அப்படிங்கும்போது, யார்ரா உங்கள் கான்ட்ராக்ட் லவர், டேய் போய் சொல்லாதடா, டேய் அங்கே பாடுறா அப்படிங்கும்போது பார்க்கும்போது ஜிமின் அப்படிங்கும்போது இப்போது ஜேகேக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஜேகே அங்கிட்ட உட்காந்துருப்பான், பக்கத்தில் இங்கே ஜிம் உட்காந்துருக்கும்போது, டேய் ப்ளீஸ்டா நீ அங்கே போடா லாஸ்ட்டில் போடா, டேய் உன் நன்மை, டேய் ப்ளீஸ்டா அப்படிங்கும்போது, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஏஞ்சி அங்கிட்ட பின்னாடி போகும்போது சமுக் தான் ஜிமின் இங்கே வா அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் ஜங்குக்கா பார்த்த மாதிரி இப்படி வருவான். வந்துட்டு கார்னர் சீட்டு ஜிமினுக்கு கொடுத்துட்டு ஜேகே இப்படி உட்காந்துட்டு ஜிமினுக்கு உட்காந்துருக்கிறது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ அப்படியே சீட்டில் வந்து அவனோட பேக் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு அந்த பஸ்ஸை பார்க்கும்போது அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நிற்கும்போது இப்போ அப்படியே பார்த்துட்டு சங்குக் தான், ஜிமின் நீ என் பக்கத்துலையா, ஆமாம் எங்களோட பஸ்ஸில் ஒரு பர்சன் கூட இருக்காங்க, ஓ அப்போது நீ எனக்காக வந்த என்ன, இல்லை
கூட இருக்கிறாங்க, யார் வேணாலும் வந்துருக்கலாம், நீ வந்துருக்கே. அது அது நான் சும்மா தான் வந்தேன். ஓ சும்மா பரவாயில்ல, நீ எதுவும் சும்மாலாம் ரொம்ப புடியும் அப்படின்ட்டு அப்படியே இதை பார்த்து சிரிக்கும்போது, இப்போது அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு போது டக்குன்னு நிற்கும். நின்றுட்டு இப்போது அந்த பஸ்ஸில் ஒரு பர்சன் இறங்கி வருவாங்க. இறங்கி இந்த பஸ்க்குள்ளே தான் உள்ளே வந்துட்டு அங்கே அப்படியே பார்க்கும்போது அங்கே சிமினும் சேக்கி எல்லோரும் பார்க்கும்போது அது டே தான் அந்த பஸ்க்குள்ளே அப்படியே நேராக வந்து சிமின் வந்து உட்காந்துருப்பான். சிமின் ஸ்கார்ஃப் கட்டாமல் வந்திருப்பான். அது கொஞ்சம் குளிரும் போகிற இடம். இப்போ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கை கிராஸ் பண்ணி அந்த ஸ்கார்ஃபை சிமினுக்கு இப்படி போட்டு விட்டு இதை நீ மறந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சிமினை பார்த்துட்டு ஜேகே எப்படி பார்த்து பழச்சிட்டு போவான். இப்போது ஜூன் தான் ரைட்டு இல்லை இப்படி தான் என்ட்ரி கொடுப்பான். டேய் ஜங்குக்கா நீ செத்த, டூருக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தான் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஸ்கார்ஃப் போடுறது அப்படியே நம்ம ஜெகியோட மைண்ட் வாய்ஸ் தான் ஹீரோ நினப்பு அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் போகிறது இப்படி பார்த்துட்டு இப்போ அந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு போயிடும். இப்போது இந்த பஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அப்படியே சைடில் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். ஜேகே ஜிமினை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜேகேக்கு சொல்ல முடியாத ஹாப்பினஸ், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. இப்போது அப்படியே பஸ் போயிட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் அவனோட ஹெட்ஃபோன் எடுத்து இப்படி காதில் வச்சுட்டு அப்படியே சைலண்டாக வந்துட்டு இருக்கும்போது ஜேகே ஹெட்ஃபோன் இருந்து மறந்து வச்சுட்டு வந்துருப்பான் போல. ஜூங்கிட்ட கேட்பான், டேய் போடா இன்னும் பக்கத்தில் இல்லை பேச தெரியல போடா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜூங் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது ஜேகே ஜிமினை பார்ப்பான். ஜிமின் அப்படியே க்யூட்டாக அவ்வளோ அழகாக அந்த ஸ்கார்ஃபு தலையில் கேப்லாம் போட்டு க்யூட்டாக வருவான். ஜேகே ஜிம்னு கண்ணெடுக்காமல் பார்த்துட்டு வரும்போது இப்போ சடனாக அப்படி ஜிமின் திரும்பி பார்க்கும்போது ஜேகே டப்புன்னு கீழே குமிச்சிடுவான். இப்போது ஜிமின் தான் மறுபடியும் அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஜேகே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே இப்படியே ஜிமின் இப்படி தட்டும் போது ஜிமின் இப்படி பார்த்துட்டு ஹெட்ஃபோனை இது பண்ணிட்டு அடிக்கும்போது ஒன்றும் இல்லை ஹெட்ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அடிக்கும்போது என்ன சத்தியமாக மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இன்றைக்கி நீங்கள் வரப்போகிற என்ன தெரியவா போகுது அப்படிங்கும்போது இப்படி ஜிமின் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது, அது எனக்கு கொஞ்சம் கொடுத்தா கேட்டு வருவான்ல அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜிமின் பார்த்துட்டு இப்போ அப்படியே அந்த ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு ஜேகே கிட்ட கொடுக்கும்போது ஜேகே அதை எடுத்து போய் காதில் வச்சுப்பான். அந்த சைடு அங்கிட்டு ஜிமின் காதை எடுத்து அந்த சாங்கு ரொம்ப மெலடியாக அப்படிங்கிறத ஜேகே பார்ப்பான். ஜிமினை அந்த சாங்க்கும் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுக்கும் அப்படி இருக்கும். இப்போது அப்படியே போயிட்டுருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு 6 மணிக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே போக மணி ஒரு 1 2 ஆயிடும். அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான். இப்போது ஃபைனலி இடத்த ரீச் பண்ணிடுவாங்க. இப்போது எல்லோரும் பஸ்லேருந்து இறங்குவாங்க. இப்போது நம்ம ஜிமின் அப்படின்னு நல்லா தூங்கியிருப்பான். தூங்கி ஜேகேவோட ஷோல்டரில் தூங்கிட்டு வந்திருப்பான். இப்போது இடம் வந்தோடனே எல்லாம் இறங்கும்போது ஜங்குக்கும் தூங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்ட்டு இப்போ அப்படி பார்க்கும்போது ஜங்கு கூட ஷோல்டரில் ஜிமின் படுத்துருக்கும்போது டேய் அப்படிங்கும்போது ஷாண்டா குத்துற, இல்லைடா இறங்கணும்ல, நான் வரேன் நீ போ, வரியா வரேன்டா அப்படி சொல்லிட்டு இப்போது கீழே போயிடுவாங்க எல்லாம். இப்போது அந்த பஸ்ஸு பக்கத்தில் நின்றுட்டு அங்கேருந்து எல்லாம் இறங்கும்போது ஜிமினுக்காக லீனோ ஐஜனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே இறங்கி எல்லோரும் நிற்கும்போது அப்படியே பார்க்கும்போது அந்த ஜன்னலில் ஜிமின் வந்து ஜேகேயோட சோழலில் படுத்துருக்கிறத பார்ப்பான். அப்போது அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கும்போது இப்போது ஷென ஜங்கோ அப்படிங்கும்போது தோ அப்படிங்கும்போது ஜிமின் அப்படின்னு மெதுவாக கூடுவான். ஜிமின் அப்படியே மெதுவாக அப்படியே இது பண்ணிட்டு ஜிமின் நம்ம இறங்குவோமா அப்படிங்கும்போது வந்துருச்சா வந்துருச்சு அப்படிங்கும்போது சாரி இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ அந்த ஹெட்ஃபோனை எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் ஜேகே போயிடுவான். ஜிமினும் இப்போ இறங்கி 2 பேர் பஸ் விட்டு இறங்கி ஜிமின் ஹைஜின் லீனோ நிற்கிற இடத்துக்கு தான் போகும்போது இப்போது அவங்க எல்லாம் இந்த பிளேஸ் வந்து எல்லோரும் ஏற்கனவே வந்த பிளேஸ் தான். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி பெரிய ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி. இப்போது அங்கே தான் போயிட்டு ஆல்ரெடி எல்லோரும் அந்த இதை அப்படியே கொடுத்துட்ருக்கும் போது இப்போது நம்ம சுகா அவங்க கூட ஆட் ஆகிருக்கிறதுனால சுகாவும் அங்கே இருப்பான். எப்படின்னா இவங்க டீமுக்கு 2 ரூமு, ஒரு ரூமில் வந்து லீனோ ஹைஜின் இருப்பாங்க, இன்னொரு ரூமில் வந்து நம்ம டேவும் ஜிமினும் இருப்பாங்க. இப்போ எப்பயும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போது நம்ம தேய் கூட புதுசாக சுகாவை இது பண்ணியிருப்பாங்க. சுகாவை ஏன் டே கூட இருக்க வைக்கிறாங்கன்னா டே வந்து இந்த காலேஜுக்கு புதுசு. ஸோ வந்து இவங்க கூட எல்லோரும் கூட இருக்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கூட இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று சுகாவோட அண்ணன் டேவை பார்த்துக்க சொல்லியிருப்பான். ஸோ அதனால் இருக்கும்போது இப்போது நம்ம ஜிமின் கிட்ட இப்படி வந்து சொல்லும்போது ஜிமின் தான் ஹைஜன் நீனும் நானும் வேண்டாம் ஒரு ரூமில் இருப்போமா அப்படிங்கும்போது சரி 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 ஜிமின் அப்படின்ட்டு இப்போது இங்கே நம்ம
லீனோ, டே, சுகா அவங்க 3 பேரும் ஒரு ரூமில் இதுக்க சொல்லிடுவாங்க. இங்கே நம்ம சிமினா ஐஜன் இருக்கும்போது எல்லோரும் அவங்க ரூமில் போயிட்டு அவங்க லக்கேஜ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜெய்கே கொஞ்சம் இன்னொருத்த 3 பேர் இருப்பாங்க ஒரு ரூமில். இப்போது ஜெய்கே அப்படியே செம்ம ஹாப்பியாக பாட்டு படுத்துட்டு இருக்கும்போது, ராசா என்ன ரொம்ப ஹாப்பியாக சுற்றுறீங்க அப்படிங்கும்போது, தெரிலடா அது மாதிரி ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேச்சும் அடிக்கும்போது, இருக்காது பின்ன அடிக்கும்போது, இப்போது டேய் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, இதோ அவனை பார்த்துட்டே இருக்கும் போல இருக்குடா, எவனடா இவனையா அப்படிங்கும்போது, சிமினடா டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, அளவுக்கு மீறி பண்ணுறடா அப்படிங்கும்போது, டேய் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த 5-6 மணி நேரம் ட்ராவல் அவன் கூட இருந்தது, அதிகமாக பேசல, ஆனால் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா இருந்துச்சுடா அப்படிங்கும்போது, ஐயோ இவனுக்கு லவ்வுங்கிற பேய் ஆட்டுது, அதுவும் ஊதான் விட்டு லவ் எதுக்குன்னு நான் சொல்லிட்டேன் பல தடவை அப்படிங்கும்போது, டேய் ஜூங்கா அப்படிங்கும்போது, நான் என்னடா பண்ணுவேன், டேய் ஜிமின் கூட இருந்தால் நல்லா இருக்குல்ல, நான் வேணா போய் இதோ டேக்கிட்ட ஜிமினை கூட இருக்கிறது கூட்ட ஒதுக்குறியான்னு கேட்கவா அப்படிங்கும்போது, டேய் நல்லவன்டா பண்ண அப்படிங்கும்போது, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், ஆல்ரெடி நம்மளை பார்த்தாலே மூக்கில் விட்டுட்ருக்கான், இப்போது ரப்புன்னு ஒன்று வச்சு என்ன அனுப்புவான் அப்படிங்கும்போது, டேய் உனக்கு ஒன்றுடா இந்த நண்பன் சும்மா இருக்க மாட்டேன்டா, ஆமாம் சும்மா இருக்க மாட்டேன் விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படிங்கும்போது, இப்போது எல்லோரும் அவங்க ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஐஜன் தான் சிமன் கிட்ட, சிமன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, என்ன பண்ணுற ஐஜன், இல்லை பேவை விட்டு தள்ளி இருக்கிறேன்ட்டு நீ ரொம்பவே ஒன்றே ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, ஆக்சுவலி இந்த டூர் எப்படி இருக்கும்னு தெரியுமா, நீ என்னன்னா அவன் சங்கு கூட அந்த பஸ்ஸில் போகிற ஜிமன் ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, சுகா டே கூட இருக்கிறது எனக்கு புரியல தானே அப்படிங்கும்போது, இப்போ டக்குன்னு ஜிமன் பார்க்கும்போது எனக்கு புரியுது, நீ அவன் வந்ததுலேயே தான் டே விட்டு தள்ளி இருக்க, ஆனால் டே சுகா கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இல்லை ஜிமன், உண்மையாக நான் சொல்கிறேன், ஏன்னா ஒருத்தவங்கள பார்க்கும்போது தெரியும், இப்போ நீ சங்கு கூட இருக்கிறது உண்மையாக அப்படி தான் இருக்குது, ஆனால் டே அப்படி இல்லை, டே ஒரு நல்ல விஷராக சுகாவை பார்க்குறான், அதுதான் உண்மை, டே உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணா தெரியுமா அப்படிங்கும்போது, இப்போது நம்ம சிம்மன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது, சிம்மன் நான் பாட்டுக்கு சொல்கிறேன் நீ அமைதியாக இருக்க, இல்லை ஐஜன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் சிம்மன் அந்தளவுக்கு உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா என்ன, ஜங்குக்கு இப்போ வந்தவன் தானே அப்படிங்கும்போது, இல்லை அப்படி இல்லை, ஃபேர் எப்படி, நான் இவ்வளோ நாள் உன் கூட இருக்கேன், நீ இப்போலாம் நடந்துக்கிட்டே இல்லை, இப்போ டேவை ரொம்ப அவாய்ட் பண்ணுற, டேக்கு அது நல்லாவே தெரியுது, ஆனால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகுறான், இன்னொன்று நீ ஜேகே கூட இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகுது ஜிமன் அப்படிங்கும்போது, என்ன பொசசிவ் ஆகுதா, ஆமாம் அப்படி இருக்காதா என்ன அப்படிங்கும்போது, என்ன ஐஜன் எதனால் பொசசிவ் ஆகணும், அதெல்லாம் இல்லை, என்ன இல்லையா, அன்றைக்கி பார்ட்டியில் அவங்க 2 பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னு ஃபுட்பாலில் அப்படிங்கும்போது, இப்போது அப்படி ஜிமன் பார்க்கும்போது, டேக்கு நீ ஜேகே கூட இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கும்போது, நம்ம இதை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்கல தான், ஆனால் அப்படிங்கும்போது இப்போ சிமன் தெரியும்போது, இன்னொன்று நீ புரிஞ்சுக்கணும் சிமன், சங்கு கைதில் நீ ஏன் எடுத்தன்னு தெரில, ஆனால் இது ரொம்ப ஒரு ஆபத்தானது, ஏன்னா சங்கு கொன்ன ஜியலாக லவ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆமாம் நானும் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற, இல்லை உனக்கு அதை சொன்னால் புரியாது, ஆனால் நீ சீக்கிரமாக ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து ஜிமன், இப்படியே இருக்கிறது சரியில்லை, யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஹார்ட் ஆகுறதெல்லாம் இது என்னன்னு எனக்கு தெரில ஜிமன் அப்படிங்கும்போது, இல்லை ஐஜன் அப்படிலாம் இல்லை, வேறு என்ன ஜிமன் இதுக்கெல்லாம் எனக்கு தெரில ஐஜன் அப்படின்ட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே நம்ம ஜூங் தான் அப்படியே ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு படுத்துட்டு இருக்கும்போது, எல்லாம் அங்கே நைட்டாக 2 மணி 3 மணிங்கிறனால இல்லை காலையில் கிளம்பி பார்க்கும்போது, இப்போ எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது செகிக்கு தூக்கமே வராது, டேய் தூங்கண்டா ட்ராவல் பண்ணி வந்துருக்கல அப்படிங்கும்போது, டேய் எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கும்போது, சரி தூக்கம் வரலனா வா நம்ம கேம் விளாட்லாம், எனக்கு ஜிம்மனை பார்க்கணும், டேய் மணி 4டா எல்லோரும் வந்த டைமில் தூங்கியிருப்பாங்க, எனக்கு ஜிம்மினை பார்க்கணுண்டா அப்படிங்கும்போது, ஜிம்மினை பார்க்கணுன்னா இதோ ஃபோனில் பாப்பியா அடிக்கடி எடுத்து டிபி அதை பாரு அப்படிங்கும்போது விளாட்ற, போடா எனக்கு தூங்க விடுது, காலையில் நம்ம சுற்றி பார்க்கணும், நான் தூங்குறேன் அப்படின்ட்டு போதைக்கிட்டு தூங்கும்போது, ஜூங்கா அப்படிங்கும்போது தூங்கியாச்சு அடிமா. இப்போது ஜேகே பக்கத்து ரூம் தான் ஜிம்மினோட ரூமு, அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் எல்லாரோட ரூம் இருக்கும். இப்போது ஜேகேக்கு அப்படியே சுத்தமாக தூக்கமே வராது. இப்போ அப்படியே அவனோட அந்த இதை பெட்டை விட்டுட்டு அப்படியே கதவை திறந்துட்டு வெளியே தான் வருவான். அந்த ரூமுக்கு எய்த்தா மாதிரி ஒரு பெரிய பால்கனி மாதிரி தான் இருக்கும்.
அங்கே பால்கனிக்கு அந்த சைடு பீச்சு ரெஸ்டாரண்ட் பீச் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். அந்த சைடு பயங்கரமாக குளிரும். இப்போது நம்ம ஜாக்கெட்லாம் போட்டு அப்படி வந்துட்டு அவனோட பாக்கெட்டில் தம்மு தான் இருக்கும். அதை எடுத்து இப்படி அடித்து நிற்கும் போது இப்போது பக்கத்து ரூம் டோர் தொடங்குற சவுண்ட் தான் கேட்கும். பார்த்தா அந்த டோர்லேருந்து ஒரு பர்சன் கேப்லாம் போட்டு வெளியே வரத ஜங்குக் எதார்த்தமாக பார்ப்பான். பார்த்தா அது நம்ம சிமன் தான் அப்படியே வரத ஜங்குக் பார்த்துட்டு டக்குன்னு சிகரெட்டை இது பண்ணிகிட்ருப்பானே அதை அப்படியே கீழே போட்டுருவான். போட்டு இப்போ அப்படியே வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் நம்ம சிமன் வந்து நிற்பான். இப்போது அப்படியே சிமன் இப்படி பார்க்கும்போது ஜங்குக் பார்ப்பாங்க. இப்போது அது 5 மணி அந்த கிளைமேட்டு இருட்டாகவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி. இப்போது அப்படியே அந்த இடம் அப்படி சில் கிளைமேட்டாக இருக்கும். பயங்கரமாக சிமனுக்கு குளிரும். அப்படியே 2 கண்ணும் ரோஸ் ஆகி இப்போது என்ன தூங்கலையா சிமன் நீ கேட்பான். இல்லை எனக்கு தூக்கமே வரல, என்னன்னு தெரில. அடிக்கும்போது எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல, தூக்கமே போயிடுச்சு. அடிக்கும்போது இப்போ அப்படியே ஜிமின் பார்ப்பான், ஜேகேவும் பார்ப்பான். இப்போ அப்படியே பயங்கரமாக ஜிமினுக்கு குளிரும் போது இப்போது நல்லா மொத்தமாக ஒரு ஜாக்கெட் மாதிரி தான் போயிட்டுருப்பான். அதை அப்படியே எடுத்து நம்ம ஜிமினுக்கு இப்படி நல்லா இது பண்ணி விட்டுட்டு ஜிமன் இதை போட்டு அப்படிங்கும்போது இல்லை ஜங்குக் ஆல்ரெடி போட்டுருக்க, இல்லை உனக்கு ரொம்ப பயங்கரமாக குளிருது, வேணா நீ உள்ளே போ அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சிமன் நிற்கும் போது இப்போது சிமன் ஜங்குக் அப்படியே அந்த இதை கொடுத்தோடனே அப்படி பார்ப்பான். பார்த்துட்டு ஜங்குக் அடிக்கும்போது அப்படி ஜிமன் தான் ஜங்குக் தான் அப்படி பார்க்கும்போது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படிங்கும்போது சொல்லு ஜிமன். இல்லை நான் உன் கூட இந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்ல. ஆமாம், அதனால் உனக்கு எதுவும் ஹர்ட் ஆகுதா, இல்லை இது எனக்காக எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தா சாரி அப்படிங்கும்போது இல்லை என்னோடய ஃபீலிங்ஸை மறிக்கிறதுக்காக நான் டேக்கிட்ட தள்ளி இருக்கணுங்கிறதுக்காக பொண்ணை இதில் இன்வால்வ் பண்ணிட்டணும் எனக்கு தோணுது அப்படிங்கும்போது இப்போ ஜேகே அப்படி ஜிமினை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நான் ஏன் சடனாக அந்த முடிவு எடுத்தேன்னு தெரில. ஆனால் அப்படிங்கும்போது இப்போது திரும்பி நின்றது ஜேகே தான். என்ன இல்லை என்னால் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது இப்போது ஜேகே தான் சிமனை பார்த்துட்டே இருப்பான். என்ன சொல்ல வர சிமன், இல்லை இந்த கான்ட்ராக்ட்னால் நீ எதுவும் ஹர்ட் ஆகிருவியான்னு எனக்கு தெரில. அதான் இப்போ ஜேகே அப்படி பார்த்துட்டு இப்போ சிமனை பார்த்து ஆமாம் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆவேன் அப்படிங்கும்போது இப்படி சிமன் பார்ப்பான். நீ இந்த கான்ட்ராக்டை வேணான்ட்டு போனீன்னா ஹர்ட் ஆவேன். என்ன இல்லை அது பரவாயில்ல, எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பேச்சு மாற்றும்போது இல்லை எனக்கு புரியல, இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ சிமன் பார்க்கும்போது ஆமாம் நான் கேட்டோன்னே இந்த கான்ட்ராக்டுக்கு நீ ஏன் ஒத்துக்கிட்ட, நான் உங்ககிட்ட முன்ன பின்ன கூட பேசினதில்லை அப்படிங்கும்போது இப்போது இதான் இவனை பார்த்துட்டே இருக்கும்போது ஆமாம்ல நான் இந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கிட்டேன். நல்ல கேள்வி. ஆக்சுவலி அன்றைக்கி ஒரு புது ஷேர் நமக்காக காத்துட்டு இருக்க அந்த நாள் அன்றைக்கி யதார்த்தமாக நான் அந்த சைடு வந்தப்போ ஒரு அழகான ஒருத்தன் அங்கே நின்றுட்டு பயங்கரமாக எழுதிட்டு இருந்தான். நான் என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த பர்சன் என்கிட்ட அவ்வளோ அழுக, அவ்வளோ புலம்பல். அந்த பர்சன் அழுகிறத என்னால் பார்க்க முடியல. அப்படிங்கும்போது அப்படியே சிமன் பார்க்கும்போது அவன் ஒரு பர்சனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. இவ்வளோ லவ் பண்ணுற ஒருத்தனை எப்படி ஒருத்தன் கண்டுக்காமல் இல்லை இப்படி இது பண்ணுவான்ட்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது ஜங்குக் ஆமாம் அன்றைக்கி நீ பயங்கரமாக குளிச்சுட்டு அன்றைக்கி நீ ஒட்டேன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட தான் எல்லாம் பேசினேன். என்ன ஆமாம் அன்றைக்கி முன்னாடி நடந்தது உன்னோட டேக் கிடையாது, நான் என்கிட்ட தான் நீ எல்லாத்தையும் சொன்னேன். அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் அப்படி ஜிமின் பார்க்கும்போது உன்னோட அந்த அழுகை அந்த லவ் அப்படியே என்னோடய ஹார்ட்டை
உடச்சிச்சு. ஏன் இவ்வளோ இவ்வளோ லவ் கொடுக்குற ஒருத்தனை எப்படி ஒருத்தன் இப்படி ஹர்ட் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு அன்றைக்கி ரொம்ப வலிச்சிச்சு சிமன். அடிக்கும் போது இப்போ சிமன் சங்கு அன்னைக்கு ஆமாம் அன்றைக்கி நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், ரொம்ப அழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே சிமனுக்கா என்னடா அது அப்படின்ற மாதிரி நிற்கும் போது அப்போது கரெக்டாக மணி 12 அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பார்க்கும்போது நீ என்ன அப்படின்ட்டு அப்படியே சிவன் பார்ப்பான். நீ என்ன இல்லை டக்குன்னு வாங்கிட்டேன் என் மேலே அப்படிங்கும்போது என்ன நான் ஆமாம் நான் தான் உன்னை அங்கே அதுக்கப்புறம் சேரில் உட்கார வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உனக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நீ ஓகேவான் இது பண்ணதான் அன்றைக்கி உங்ககிட்ட பேச வந்தேன். ஆனால் நீ என்னை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்ட. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டை பற்றி என்னை கேட்ட. எல்லாம் தெரிஞ்சு உனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கிறது எப்படி அப்படி தான், அதனால தான் நான் ஓகே பண்ணேன். அப்படிங்கும்போது இப்போது சிமினிக்கு எதெல்லாம் சொல்லும் போது அப்படி இதாகும். அப்போது உனக்கு எல்லாம் தெரியும். ஷுவாவை கிஸ் பண்ணதுனால தானே நீ இப்படி டேபிளில் கோவமாக இருக்க சிமன் அப்படிங்கும்போது இப்போது இல்லை எனக்கு தெரியும் சிமன். பிடிச்சவங்க இன்னொருத்தவங்க மேலே அப்செட்டாக இருந்தால் எவ்வளோ வலியுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அனுபவிச்சுட்ருக்கேன். அப்படிங்கும்போது இப்போது நம்ம சங்குக்கு வந்து சிமனை மனசு வச்சுட்டு தான் சொல்லுவான். என்ன ஆமாம் ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சி இன்னொருத்தவங்க மேலே அப்செட்டாக இருக்கும்போது முடியாது, பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சிமன் தான் பார்க்கும்போது அதனால் நீ எந்த கில்ட்டியும் வேணாம், நான் எப்பயும் உன் கூட இருப்பேன், உனக்காக இருப்பேன். அப்படிங்கும்போது இப்போது சிமனுக்கு ஜேகேவை பார்க்க அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு இதாகும். என்ன என் கூட ஆமாம் உன் கூட இருப்பேன் நீ சொல்லும்போது இப்போது சிமனுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே நிற்கும் போது ஸோ நான் இந்த இடம் ரொம்ப குளிருது, நீ போய் உள்ளப்பாடு எதையும் அதிகமாக யோசிக்க வேணாம். அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் இதை பற்றி நீ எதுவும் யோசிக்காத, நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேக்கி தான் ரொம்ப இதாக அப்படி நிற்கும்போது சிம்மன் அப்படியே நீ வரலப்போ சிம்மன் அப்படிங்கும்போது இப்போது சிம்மனுடைய சேக்கியை பார்க்கும்போது சேக்கி சிம்மனுக்கு இதை எழுதிட்டு இப்போ அப்படியே குளிரில் நிற்கும்போது இப்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு சிம்மன் அப்படி வந்துட்டு அந்த கோட்டை எடுத்து சங்குக்கிட்ட இப்படி கொடுத்துட்டு நான் ரூம்குள்ளே தான் போக போகிறேன், நீ இதை போட்டுக்கிட்டு ரூமுக்கு போ, நான் போகிறேன் அப்படின்ட்டு சங்குக்கு ஐப்ட்டு வை பார்ப்பான். பார்த்துட்டு உள்ளே போயிடுவான். இப்போது ஜேகே அப்படியே அந்த பால்கனில் நின்றுட்டு ஆமாம் ஹேட் ஆக போகிறேன் நிறையா, ஒரு வேளை என்னை விட்டு போயிட்டீன்னா எப்படி அதை தாங்க போகிறேன் தெரியலையே. இவ்வளோ நாள் ஏட்டிலேருந்து உன்னை பார்த்துட்டு இப்போது உன்னை கிட்ட வச்சு பார்க்கும்போது உன்னை இன்னும் கிட்ட வச்சுக்க தான் தோணுது அப்படின்ட்டு ஜேகே அவ்வளோ ஒரு தியரி ஐஸோட அப்படியே அங்கே ஏத்தாப்புல பீச்சு அப்படியே யோசிச்சுட்டு நிற்பான். இப்போது அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகி காலையில் எல்லோரும் ஒரு 10 மணி ஆகிருக்கும். எல்லாம் ஏஞ்சி அவங்க ஒரு இடம் ஒன்று இருக்கும். எப்படின்னா அந்த கொரியன்ஸ்லலாம் ஒரு மலை மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பழைய காலத்து டெம்பிள் இருக்கும். அங்கே தான் எல்லோரும் போயிட்டு அங்கே மேலே நிறையா இதெல்லாம் இருக்கும், பழங்கால அதெல்லாம் போய் சுற்றி பார்க்க போவாங்க. இப்போ அப்படி தான் எல்லோரும் அந்த இடத்துக்கு தான் கிளம்புவாங்க. அந்த இடத்துக்கு ஆல்ரெடி இந்த காலேஜ் வந்து செகண்ட் டைம் இதோட வருது. ஸோ எல்லாருக்கும் அந்த இடம் தெரியும். இப்போது அந்த இடத்துக்கு எல்லாம் காலையிலே போயிட்டு 4 மணிக்குள்ளே கீழே இறங்கிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக இருட்டாயிரும். 4 மணிக்கே செம்ம இருட்டாயிரும். ஒரு மாதிரி பயங்கரமான இடம். ஸோ எல்லோரும் சீக்கிரமாக கிளம்பி போகணும். இப்போ அப்படியே எல்லோரும் கிளம்பி போவாங்க. இங்கே ஹைஜனும் சிமனும் கிளம்பியிருப்பாங்க. சிமன் எப்போக்கும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஹைஜன் தான் பார்ப்பான். பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டான். இங்கே நம்ம
டே சுகா எல்லோரும் கிளம்பி இப்போ எல்லோரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்கும்போது டே சிமின்கிட்ட எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா டேக்கு கோவம் சிமின் வந்து அங்கே போனது. இப்போது எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு டேபிளில் இவங்கெல்லாம் அங்கே நம்ம ஜங்குக்கு அவங்களாம் ஒரு டேபிளில் வச்சுட்டு இருக்கும்போது இப்போ அப்படி நம்ம சிமினை ஜேகே பார்ப்பான். ஜேகே வச்சுமன் பார்க்குறான்னு சிமன் அப்படி காலையிலே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ அப்படி ஜேகேயை பார்த்து சிரிக்கும் போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டே தான் சிமனுக்காக. சிமனுக்கு வந்து இந்த குளிர் ஒத்துக்காது, கோல்டாகும். ஸோ அவனுக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடை நம்ம சிமனுக்காக அரேஞ்ச் பண்ணி டே கொடுத்துருப்பான். அதை சிமன் பார்ப்பான். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு அந்த இடத்துக்கு தான் கிளம்புவாங்க. அந்த பிளேஸ் வந்துட்டு அந்த ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அதே பஸ்ஸில் போயிட்டு எல்லாம் அந்த பிளேஸில் இறங்குவோம். அந்த பிளேஸில் கொஞ்சம் நிறைய கூட்டம் இருக்கும். அது ஃபேமஸான பிளேஸு. இப்போ எல்லோரும் பஸ்லேருந்து இறங்கி இப்போ அப்படியே இருக்கும்போது ஜேகே தான் சிமனை பார்ப்பான். அங்கேருந்து சிமன் ஜேகேவை பார்ப்பான். இப்போ 2 பேரும் அந்த ஐ கான்டெக்டில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இவங்களோட அந்த குரூப் வந்து முன்னாடி போகும். பின்னாடி ஜங்குக்கு வரும்போது இப்போ ஜுங் தான் டேய் எப்போ பார்த்தாலும் இங்கேயே கூப்பிட்டு வரானுங்கடா அப்படிங்கும்போது ஏன் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கும் பேசிக்கிட்டு அப்படியே எல்லோரும் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது நம்ம சிமின் வந்து அந்த மலை இருக்குள்ள அங்கே கொஞ்சம் ஏற முடியாமல் இருக்கும்போது டே தான் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்போது அப்படியே சிமன் கையை இது பண்ணும்போது இப்போ டே அப்படியே கையை பிடிச்சிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒன்றா போவாங்க. அதை நம்ம ஜங்குக்கு தான் பார்க்கும்போது ஜங்குக்கா சேட் ஆயிரும். அப்படியே நம்ம ஜங்கு தான் அப்படி கிட்ட வந்துட்டு சேடாக இருக்குமே டேய் வேணா நான் தான் சொன்னேனே எதுக்கு ஏன் இதெல்லாம் அப்படிங்கும்போது டேய் எடுப்பில் வரேன் பிசாமாவா அப்படி சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் தூரம் மேலே அந்த மலையில் ஏறி அந்த கோயில் இருக்கும். அந்த கோயில் ஃபுல்லாக அழகாக இருக்கும். எல்லோரும் அதை இதாக நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஆல்ரெடி வந்ததுனால நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ அங்கே நிறைய பேர் அவங்களோட மெமரிஸ்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஐஜினும் லீனவும் தான் சிமன் நீங்கள் பானை இந்த இடம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தீனவும் ஐஜனும் லவ்வர்ஸு. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு ஓரமாக போயிட்டு ரீல் இது பண்ணிட்டு அதாவது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்ட்டு நம்ம டேவும் சிமின் சுகா வந்து டே அப்பப்போ இது பண்ணிப்பான், கேர் பண்ணிப்பான். இப்போது ஐஜின் சொல்லியிருப்பான்ல அவன் வந்து வெல்விஷர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சிமன் ஒரு பிளேஸில் நிற்கும்போது இப்போ சுகா தான் சிமன்கிட்ட சிமன் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சிமன் பார்க்கும்போது ஏன் என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்கிட்ட நீங்கள் பேசலையே அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது எனிவே நானும் அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை கொடுக்கும்போது சிவனும் கையை கொடுத்து இப்போது எல்லோரும் ஒன்றா அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போது அந்த இடத்த கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் என்னன்னா அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற ஒரு இடம். அதாவது அவங்களோட விஷயம் சொல்லணும். அது எப்படின்னா ஒரு கல் வந்து கூழாங்கல் மாதிரி இருக்கும். அந்த கூழாங்கல்ல அப்படியே வரிசையாக ஒரு 7-8 கல் அடுக்கி வச்சு அதை அவங்க ஏதோ விஷ் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போது அந்த பிளேஸ்க்கு தான் வருவாங்க எல்லாம். இப்போது அங்கே காலேஜ்லேயே நிறைய லவ்வர்ஸ் இருக்கிறதுனால அப்படியே அந்த இடத்துக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கிறதுனால எல்லாம் வருவாங்க. இப்போது அந்த இடத்துல டேவும் சிவனும் ஒரு களை கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் டே தான் போய் நிற்பான். இப்போது டே அங்கே போகிறத ஜிவன் பார்ப்பான். இங்கே நம்ம ஐஜனும் லீனவும் தனியாக இருப்பாங்க. இப்போ டே போய் அந்த கல்லை பார்க்கும்போது அந்த கல் அங்கே கொஞ்சம் 1-2 கீழே விழுந்து அப்படி இருக்கும்போது இப்போது டே தான் அங்கே போய் அவன் பேக் ஒன்று மாட்டிருப்பான். அந்த பேக்கை எப்படி வச்சுட்டு அந்த கல்லட்டி அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து கிட்டே நிற்கும் போது பார்த்தியா எதுவுமே மாறல அப்படியே இருக்கு, ஆனால் என்ன 1-2 கீழே விழுந்துருக்கு, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டு அப்படியே ஜிமனை பார்க்கும்போது ஜிமன் அப்படியே பார்த்துட்ருப்பான். இப்போது ஜிமன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு டே கேட்கும்போது இப்போ டேவை ஜிமன் பார்க்கும்போது இந்த கல்லை நம்ம இங்கே வச்சுட்டு ஒரு விஷ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் ஞாபகம் இருக்கு. அப்போது நீ என்ன விஷ் பண்ணேன்னு நான் கேட்ட சொல்லவே இல்லை, ஆனால் நான் ஒரு விஷ் பண்ணேன், அதில் நான் கரெக்டாக இருக்கேன், ஆனால் நீ விஷ் பண்ணதில் நீ கரெக்டாக இருக்கியா ஜிம்மன் அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மனோட எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது ஜிம்மன் நிறைய உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட நிறைய கேள்விலாம் இருக்குது, ஆனால் தோ இப்படி என்னை விட்டு தள்ளி போய் எவ்வளோ தூரம் போவேன், உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, திரும்பி நீ என்கிட்ட தான் வரணும் என்ன. ஆமாம், உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது
தயம் நான் இதோ அங்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜீவனை பார்த்து பேசுகிறத அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவான். வந்துட்டு அங்கே அந்த இடம் மேலே இருக்கும், அது கீழே சின்ன டேபிள் மேலே தான் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு உட்காந்துட்டு டே அன்னைக்கு டே கூட வந்தப்போ அவன் ஒரு விஷ் பண்ணியிருப்பான். என்னென்னா டே கூட எப்பயும் பிரியக்கூடாது, டே கூட மட்டும்தான் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணியிருப்பான். அதை அப்படி நினச்சி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது பக்கத்தில் நம்ம சிக்கி தான் ஹாய் அடிக்கும்போது இப்படி பார்க்கும்போது என்ன நீ போலையா, இங்கே எல்லோரும் உங்கள் விஷயம் கேட்டுட்ருக்காங்க, நீ கேட்கலையா அப்படிங்கும்போது கேட்டேன் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது இப்போ சிமன் நீ எதுவும் கேட்கலையா அப்படின்ட்டு சகுவை பார்த்து சிமன் கேட்கும்போது நானா எனக்கு இதெல்லாம் எப்பயும் நம்பி ஏறியாது, நான் இது மாதிரிலாம் என்றைக்கும் வேணதில்லை, இன்னொன்று எனக்கு அப்படி நடக்குமான்னு தெரியல அப்படிங்கும்போது இப்போது நம்ம சிமன் கண்டிப்பாக நம்ம மனசில் ஃபுல்லாக நினச்சிட்டு இது பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கும்போது நடக்குமா அப்படின்னு சிவனோட ஐயை பற்றி கேட்கும்போது நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கும்போது இப்போது ஐஜன் நான் சிமன் அப்படின்னு கூப்பிடும்போது வரேன் ஐஜன் கூப்பிட்றான் அப்படின்ட்டு சிமன் ஏஞ்சி போகும்போது கண்டிப்பாக நடக்குமா சிமன் அப்படி சொல்லிட்டு இப்போது சுகுந்தா டேய் எல்லாம் ஃபிகர் கூடாது பாரு இது பண்ணுறான், உனக்கு தான் இது பிடிக்காது, சரிவா வேறு எங்கேயாவது போகும் அப்படிங்கும்போது இல்லை நான் அதை போய் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜெய்கி தான் அந்த பிளேஸில் கல்லெல்லாம் கீழே கிடக்கும். இப்போது அதை எடுத்துகிட்டு அழுகி நிற்பான். இப்போ ஜூங் டேய் எப்போலேருந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு நீ அப்படிங்கும்போது தெரியலையே ஏன் பண்ணுறேன்னு தெரில அப்படிங்கும்போது இப்போ அந்த கல்லை அழகாக அடுக்கி வச்சுட்டு டேய் என்னடா இந்த ஜூங் கூட கடைசி வரையும் இதுக்கு வேண்டிக்க போறியா என்ன அப்படிங்கும்போது டே பாப்பான் அதானே பார்த்தேன் நீ வேண்டிக்கலன்னா நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது ரொம்ப இதாக அப்படியே அந்த கண்ணை மூடிட்டு அந்த கல்லை போய் வச்சுட்டு இது பண்ணிகிட்ருப்பான். இப்போது ஜூங் தான் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு டேய் இவ்வளோ சின்சியர் அப்படி என்னடா கேட்குற அப்படிங்கும்போது மனசில் நினச்சி அதை சொன்னால் நடக்காதுன்னு சொன்னாங்களே அப்படிங்கும்போது இது வேறு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னால் நடக்கும் நீ சொல்லு அப்படிங்கும்போது நடக்குமா சரி எனக்கு சிமன் வேணும். என்ன ஆமாம் இந்த கல் அது நிறைவேற்றுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஜிமன் சொன்னான் நடுகுண்டு. என்ன ஜிமன் சொன்னானா ஆமாம் நடுகுண்டு தான், அவன் சொன்னதுக்காக இது பண்ணுறேன். நடுக்குள்ள டேய் கண்டிப்பாக நடக்காது. என்னடா ஏண்டா நான் என்னத்தை சொல்லி உனக்கு புரிய வைப்பேன், டேய் ஜங்கு அப்படிங்கும்போது ஏண்டா அப்படி ஒரு வேலை நடந்துட்டா, ஒரு வேலை ஜிமனுக்கு என்ன பிடிச்சிட்டா, டேய் ஆமாண்டா நான் எதுவும் பெருசாக ஆசைப்பட்டதே கிடையாது ராஜு, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக எனக்கு அவன் மட்டும் தான் வேணும்னு ஒரு பைத்திய கலத்தணும் என் மைண்டு அதிகமாக போட்டு இது பண்ணுதுடா, தெரியலடா சரியாக தூங்கி ஒரு வாரம் ஆகுது அப்படிங்கும்போது அதை பார்த்தாலே தெரியுதே ஒன்று தூக்கம் வர மாட்டேங்குது, அவனையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்குது. ஏன் அதெல்லாம் நான் அவனை ஆரம்பத்தில் பார்க்கும்போது மனசில் ஒன்று இருந்துச்சு, அவன் பார்க்காத ஒன்னோடது இல்லை அப்படின்ட்டு. இப்போது தெரில அவனை விட்டு விலகி வரும்போது எங்கிட்ட வந்துடு, உனக்காக நான் இருக்கேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட இந்த அன்பை என்றைக்கும் யாருக்காகவும் நான் ஏங்க விட மாட்டேன், நீ யாருக்காகவும் யார்கிட்டையும் எந்ததையும் தேடி போகாத, நீ தேடி இது பண்ணுற அளவுக்கு உனக்கு யாரும் டிசர்வ் கிடையாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லணும்டா. அவனோட அந்த லவ் எல்லாமே என்கிட்ட கொடுத்துரு, அந்த லவ்வுக்கு நான் டிசர்வாக உடனே இருப்பேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும்டா. அவன் ஃபேஸ் டு ஃபேஸை பார்த்து சொல்லணும்டா ஜூ அப்படிங்கும்போது ஜங்கு ஏதோ ஃப்ளாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தா என்னடா இவ்வளோ சீரியஸாக பேசுகிற, டேய் ஃப்ளாட்டுத்தனமா நான் இல்லைடா இல்லை எனக்கு அவன் வேணும்டா ஜங்கு ஜங்கு நீ இவ்வளோ சீரியஸாக இருக்காதடா, இல்லை நான் சீரியஸாக இருப்பேன், என் சீரியஸ்னஸ் அந்த காடுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை சேர்த்து வைப்பார்ல ஜங்கு, இல்லைடா எனக்கு தெரில என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற இருக்கும்போது சரி வா
போகலாம் வா அப்படின்ட்டு ஜொங்கு இது பண்ணி இப்படி கூட்டு போகும்போது இப்போது இங்கே இவங்க பேசுகிறத ஜிமின் ஜங்குக்கு பக்கம் எதார்த்தமாக வந்துட்டுருக்குது எல்லாத்தையும் ஜிமின் கேட்டுருவான். என்ன அப்படின்ட்டு ஜெய் பேசுனதா ஜிமினுக்கு இதாகும். என்ன என்ன பேசிகிட்டு இருக்க ஜங்கு அப்படின்ட்டு இப்போ அப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஐஜனும் அங்கே இருப்பான். நான் சொன்னல அவகிட்ட சொன்னல ஜிமின் பார்த்தியா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருக்கும். பொண்ணு எவ்வளோ லவ் பண்ணுறான் பாரு ஐஜன். நான் தான் சொன்னல இப்போது என்ன பண்ண போகிற ஜிமின் நீ அப்படின்ட்டு ஐஜன் கேட்கும்போது தெரில ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது மணி ஈவினிங் ஆயிரும். எல்லோரும் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அங்கே உள்ள அவங்கெல்லாம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி ஜிமின் நம்ம போய் ரூமில் பேசிக்கலாம் நீ ஃபீல் பண்ணாதவா அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐஜன். ஜிமின் வீடு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் இது பஸ்ஸில் தான் அங்கே பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு தான் எல்லோரும் போவாங்க. வந்திருப்பான். சேடாக இருக்கிறத பார்த்துட்டு ஐஜன்கிட்ட என்னாச்சு ஏன் சேடாக இருக்கான் அப்படிங்கும்போது இல்லை அவனுக்கு கோல்டு இருக்குல்ல கொஞ்சம் தலைவலி தான். என்ன தலைவலி தான்? ஆமாலி அப்படிங்கும்போது சரி அவனை போ சொல்லு நான் அவனுக்காக டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமினுக்கு ஜேகே கூட உட்காந்து பஸ்ஸில் அங்கே கூட தானே போகணும். அப்படியே பஸ்ஸில் எல்லாம் வேணும்னு யோசிச்சுட்டு வந்தபோது ஆல்ரெடி ஜங்குக்குள்ளே போயிருப்பான். இங்கே ஐஜன் எல்லாமே போயிருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ஒன் வே அப்படிங்கிறனால ஒரு பஸ்ஸு போயிட்டு அப்புறமா தான் நம்ம இந்த ஜேகேயோட பஸ் கிளம்பும். இப்போது ஜிமின் நிற்கிறதுக்கு தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் கிளம்புவாங்க. இப்போது ஜிமின் உள்ளே ஏறலாமா பண்ணலாமான்ட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு இப்போ அவன் டாலர் எப்படி அதிகமாக தொடுவான். இப்போ அது மாதிரி அவன் ஒரு போட்டிருப்பான் ஒரு டாலர். அந்த டாலர் இப்படி தொட்டு பார்க்கும்போது டாலர் இருக்காது. என்ன எங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாலரை தான் தேடுவான். கீழெல்லாம் பார்ப்பான் இங்கே இருக்காது. இப்போ ஆல்ரெடி டைம் லேட் ஆயிரும். மணி 5 மாதிரி ஆயிரும். அங்கே ஒரு பர்சன் ஜிமின் பஸ்ஸில் ஏறு போகணும் அப்படிங்கும்போது சார் என்னோட டாலர் காணும். என்ன டாலர் காணுமா? சரி ஜிமின் வீடு பரவாயில்ல இப்போது இங்கே எங்கே இருக்க போகுது வீடு வேறு வாங்கிக்கலாம் நீ வா போகலாம். இல்லை அந்த டாலர் என்னோட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது என்ன ஆமாம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜிமின் என்ன ஜிமின் இருட்டாயிடுச்சு ஜிமின் நம்ம போகணும். சார் ப்ளீஸ் அந்த டாலர் என்னோடய அப்பா எனக்கு கொடுத்தது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிட்டு அந்த பஸ் நிற்கிறது கொஞ்சம் தூரம் அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டு உள்ளே போயிடுவான். இப்போ அங்கே உள்ளவர் அங்கே எல்லாம் ஏறியிருப்பாங்க. ஜேகே எங்கடா ஜிமினை காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எங்கடா ஜிமின் தெரியலையே ஒரு வேளை அந்த பஸ்ஸில் போயிருப்பானோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே கீழே இறங்கி ஜங்குக் தான் சார் ஜிமின் ஏதோ டாலரை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு தேடிக்கிட்டு போனான். 10 மினிட்ஸ் ஆகி இன்னும் வரல. ஏன்னா டாலரை மிஸ் பண்ணிட்டான். ஆமாம் அப்படி தான் சொன்னான். சார் நான் போய் ஜங்குக் நீங்கள் வெயிட் பண்ண ஆல்ரெடி ஜிமின் போனதே எனக்கு இதாக இருக்குது. நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸர்லாம் வந்துடுவாங்க. இல்லை சார் ஜிமின் தனியாக போயிருக்கான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜங்குன்னு கூட போயிடுவான். இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஜிமினை தேடிட்டு போயிடுவான். இங்கே அங்கே அந்த சாரிகளில் என்ன இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே ஒரு டிரைவர்கிட்ட இங்கே இன்னும் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் சார் இன்னும் 1/4 மணி நேரத்தில் இங்கே கிளம்பணும். ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது சரி இங்கே பஸ் போலட்டி ஏற்றப்பல வண்டி நிறையா வரும் நம்ம போயே ஆகணும் அப்படிங்கும்போது இப்போது இங்கே பக்கத்தில் ஏதாவது ஆஃபீஸ் சார் அங்கே இருக்குது அங்கே வேணால் சொல்லிவிட்டு ஜங்குக்கும் ஜிமினையும் அந்த கார் எதுவும் வச்சு கூப்பிட்டு வர சொல்லுவோமா? அப்படியா சரி நான் இங்கே நின்று சொல்லிட்டு வரேன். அவங்க வர வரையும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் டிரைவரை தான் போக சொல்லிட்டு ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி உள்ளே போயிருக்காங்க ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்போம் இல்லாட்டி போய் நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது சரி எதுக்கு விட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை சார் அவங்க தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எரியும். இங்கே ஜேகே ஜிமின் எங்கே இருக்கு ஜிமின் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிமின் அந்த டாலரை தேடிட்டு அப்படி இது பண்ணிட்டு போயிட்டுருப்பான் உள்ள. இப்போது அவன் அங்கே ஒரு கோயிலில் உட்காந்துருப்பான். அங்கெல்லாம் போய் பார்ப்பான் எங்கேயுமே இருக்காது. இப்போ அந்த டாலர் அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டுருப்பான். இங்கே ஜேகே ஜிமினை தேடிட்டு போயிட்டுருப்பான். எங்கே ஜிமின் போனேன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே போயிட்டு மணி 6 7 ஆயிரும். இப்போ அந்த ஆஃபீஸெல்லாம் பயந்துட்டு நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு இப்போது அங்கே எல்லோரும் அவங்கள பார்க்க போகும்போது இப்போது ஜிமினை தேடிட்டுருப்பான். அந்த இடம் இருட்டாயிரும் அவங்க சொன்ன மாதிரி. இப்போது நம்ம ஜேகே அவனோட ஃபோன் லைட்டை வச்சு எங்கே ஜிமின் போனேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது
இப்போது சேகி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பள்ளம் மாதிரி தான் இருக்கும். அந்த பள்ளத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டே இது பண்ணிட்டு சிமன் சிமன் இது நீ அப்படிங்கும்போது அப்படியே சிமன் பார்ப்பான். அந்த பள்ளத்தில் அது ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். அதில் சிமன் அப்படிங்கும்போது சங்கு அப்படிங்கும்போது இப்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பள்ளத்தில் குதிச்சு சிமன் என்னாச்சு சிமன் அப்படிங்கும்போது அது அப்பா அப்பா எனக்கு கொடுத்துட்டா அதில் காணும் என்ன ஆமாம் எங்க என்ன ஆமாம் அது என்னோட அப்பா எனக்கு கொடுத்தது அதை காணும் அப்படிங்கும்போது சிமன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட வந்து பார்த்துக்கலாம், இங்கே இது மேலே இருக்கிறது சேஃப் இல்லை, நான் உன்னை சேர்த்து வரேன், நீ வா போகலாம். இல்லை என் அப்பா கொடுத்தது நீ என்ன நம்பு ஜிமன், உனக்காக நான் அதை எடுத்து கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜிமனுக்கு காலில் அடிபட்டிருக்கும் பயங்கரமாக அந்த பள்ளத்தில் விழுந்தது. இப்போது அப்படியே அந்த பள்ளத்துலேருந்து மெதுவாக சிமனை ஏற்றி இப்படி மேலே உட்கார வச்சுட்டு சங்கு அப்படியே ஏறிட்டு ஜிமனோட காலை பார்க்கும்போது ஜிமனோட காலில் அந்த முட்டியில் ரத்தம் வரும். சிமன் என்ன இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு மரமோட இது மாதிரி இருக்கும், அங்கே அப்படி ஜிமனை உட்கார வச்சு அந்த முட்டி எப்படி பார்க்கும்போது ப்ளட்டாக இருக்கும். இப்போ காய்ச்சி வச்சுருப்பான், அதை எடுத்து இப்படி கட்டி விட்டுட்டு இப்போது சிமன் நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கும்போது நீ என் மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவனோட முதுகில் சிமனை ஏற்றிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருப்பான். இப்போது கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது சிமன் அப்படியே ஜேகேயோட அந்த முதுகில் இருப்பான். ஜேகே நடந்து போயிட்டுருப்பான். இப்போ அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெளியே போயிருக்கான். இப்போது சிமன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன்ல, எதுக்கு இல்லை அது அது என்கிட்ட இல்லைண்ணா, அது என்னோட உயிர் அப்படிங்கும்போது சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாத எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ரொம்ப டயர்டாக இருப்பான் சிமன். இப்போ அவனுக்கு அந்த விழுந்தது ஒரு மாதிரி இருக்கும். சிமன் ரொம்ப வலிக்குதா என்ன பண்ணுது அப்படிங்கும்போது சிமன் எந்த பேச்சு தெரியாது. போயிடலாம் சிமன் அப்படின்ட்டு ரொம்ப ஜேகேயோட இதாயிரும். இப்போ அப்படியே சிமனை கூட்டிகிட்டே போகும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டிங்களா, ஆமாம் சார் அப்படின்ட்டு இப்போது அவங்க இது பண்ணும் ஒரு வண்டி மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வண்டியில் சிமனை ஏற்றி அப்படியே ஜிமனோட ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த சாரும் வந்து ஆட் ஆயிடுவார். என்ன ஜிமன் அப்படிங்கும்போது இல்லை சார் அப்படின்ட்டு இப்போ ஜேகே அவர்கிட்ட சொல்லி இப்போ ஃபைனலி போகிற வழியில் ஜிமனுக்கு அடிபட்டிருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது இங்கே ஜிமன் இப்படி ஆகிட்டாங்கிறது தெரிய வந்து என்ன ஜிமன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் ஜிமனை பார்க்க வேகமாக ஓடி வருவான். இப்போ ஓடி வந்து பார்க்கும்போது அங்கே ஜிமனுக்கு கட்டெல்லாம் போட்டுட்ருக்கும்போது ஜேகே தான் நிற்கும் போது ஜேகே ஒரு இடி இடிச்சுட்டு உள்ளே போயிட்டு என்ன ஜிமன் இதெல்லாம் அப்படிங்கும்போது தயா ஏன் ஜிமன் இப்படி பண்ணுற இது நீ உள்ளே போன அப்படின்னு திட்டும்போது இல்லை டாலர் என்ன டாலர் உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படிங்கும்போது இப்போது அவ்வளோ இதாக இருக்கும். அப்படியே முடியை பார்த்துட்டு அப்படியே நிற்கும் போது இப்போ ஜங்குக்கு அப்படியே நிற்பான். அதை நம்ம ஜிமன் தான் பார்ப்பான். இங்கிட்டே ஜிமன் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருப்பான். இப்போ வழியாக அந்த கட்டெல்லாம் போட்டு விட்டு அவனை ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. நம்ம தான் ஜிமனை ஒரு இதில் வச்சு பக்கத்தில் உட்காந்து பார்த்துப்பான். ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டான். இப்போ ஜிமன் அவ்வளோ கவனமாக பார்த்துட்டு அங்கே கொடுக்குற அந்த மாத்திரைலாம் வாங்கிட்டு ஜிமன் அப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் காரில் ஏற்றி ஜங்குக்கு முன்னாடி உட்காந்துருப்பான். டேவும் ஜிமன் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த சாரும் உட்காந்துருப்பாரு. இப்போ எல்லோரும் ஹோட்டலுக்கு தான் போகும்போது ஜிமன் ஐயோ ஓகே நீ நல்லா இருக்கீல, நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலி ஹோட்டல் வந்துட்டு இப்போது அந்த ஹோட்டலில் என்னோடய ரூமுக்கு தான் போயிட்டு ஜிமனை படுக்க வச்சுட்டு பக்கத்தில் இருந்து ஜிமனை பார்த்துப்பான். ஜேகே வெளியே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஜிமன் ரூம்குள்ளே போக முடியாமல் அப்படியே போயிட்டு அப்படியே உட்காந்துருப்பான் யோசிச்சுக்கிட்டு என்னடா இல்லைடா ஜிமன் அழுதான்டா. அவன் ஏன்டா அது உள்ளே போனான், அது அவனோட அப்பா அவனுக்காக கொடுத்த தான் அப்படிங்கும்போது இதுக்குள்ளே அவங்க இடையில வந்துட்டு இருக்கும் போது ஜிமன் ஜேகே கிட்ட அந்த டாலர் அவங்க அப்பா எப்போ கொடுத்தான்னு சொல்லும் போது அவங்க அப்பா கடைசி அவனுக்காக கொடுத்ததாண்ணா. அதெல்லாம் சரிதான்டா, ஆனால் அது எங்கே விழுந்துருக்குமோ இனிமேல் அப்படிங்கும்போது ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது இப்போது அப்படியே மணி நைட் ஆயிரும். ஜேகேக்கு தூக்கமே வராது. இப்போ அப்படியே போயிட்டு ஜிமனோட ரூமை தான் பார்த்துட்டு வெளியே நிற்பான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மணி 2-3 ஆயிரும். இப்படி டோரை தட்டும் போது ஹைஜன் தான் ரூமில் இருப்பான். இப்போ ஹைஜன் வந்துட்டு கதை திறந்து பார்க்கும்போது ஜங்கு கொஞ்சம் நேரம் ஜிமனை மட்டும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே கதை உள்ளே வந்து பார்க்கும்போது ஜிமன் தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா ஜிமனுக்கு பெயின் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது அப்படி பார்த்துட்டு
போத்தி விட்டு அந்த இதை பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இது பண்ணிட்டு வெளியே போயிடுவான். போயிட்டு ஐஜன் தான் பார்ப்பான். இப்போது மணி அப்படியே ஸ்கிப் ஆகி காலையில் ஆயிரும். இப்போது நம்ம டே தான் வந்துட்டு ஜிமினுக்கு காலையிலேயே அப்படியே மெதுவாக ஜிமினை கூப்பிட்டு போய் பாத்ரூமில் ப்ளஷ்லாம் பண்ணி விட்டுட்டு ஃபேஸ்லாம் பண்ணி விட்டு அவன் மெதுவாக அப்படியே உட்கார கொஞ்சம் அடி முட்டி இதாக இருக்கும். அதாவது ரொம்ப இது வைக்க முடியாது. ஆனால் ஜிமின் வேணான்னு தான் சொல்லுவான். டே தான் ஹெல்ப் பண்ணி இப்போது டேக்கு இதெல்லாம் பண்ணுறத லீனும் ஐஜின்னு பார்த்துட்டு லீ தான் ஜிமின் நாங்கள் சொல்லியிருந்தா எடுத்து வந்துருக்க மாட்டோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அப்படிங்கும்போது இப்போது ஐஜினுக்கு அந்த டாலர் இது ஜிமினுக்கு அந்த டாலர் இதானது அப்படி கஷ்டமாக இருக்கும். இப்போ டே ஜிமின் அப்படி பார்த்துப்பான், இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். ஜிமின் அப்படியே டே இவ்வளோ கேராக பார்க்குறதா இது பண்ணிகிட்ருப்பான். இப்போ சுகா வந்து ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். பார்த்து போயிருக்கலாம் ஜிமின் அப்படின்னு போய் எல்லாம் பேசிகிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது ஜூம் காலையிலே இருந்துச்சு. எங்கே போனான் இவன் அப்படின்ற மாதிரி சங்குக்கை தேடும் போது சங்குக்கு இருக்கவே மாட்டான். ஒரு மாதிரி டைம் 10-11 ஆகும். என்னடா இது எங்கடா போனான்னு சங்குக்கு கால் பண்ணால் சங்கு கூட கால் நாட் ரீச்சபிள்னு வரும். இப்போது ஜிமினை பார்த்துட்டு கையோடையே சேக்கே அந்த டாலரை ஜிமினுக்காக தேடி போயிருப்பான். இப்போது மணி 10-11 ஆயிரும். இங்கே ஜூங்கு ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, இங்கே வேறு நம்ம சார் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜிமின் காலையில் ஜங்குக்கு ஜிமினை பார்க்க வரலேன்னு ஒரு யோசனை இருக்கும். அப்படியே இருந்துகிட்ருப்பான். இப்போது 10 மணிக்கு மேலே தான் எல்லாம் வெளியே போவாங்க. நீ எங்கடா போயிட்டு வர அப்படிங்கும்போது ஃபோனில் அப்படிங்கும்போது உடம்பு பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும். சங்குக்கா அப்படிங்கும்போது இப்போது அப்படியே வந்துட்டு ஜிமின் ரூமுக்கு முன்னாடி தான் நிற்பான். இப்போது அப்படியே ஜூங் தான் பாப்பா. இப்போ அப்படியே ஜிமின் ரூம் உள்ளே போயிட்டு ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அப்படியே உட்காந்துருக்கும் போது சங்கு அப்படிங்கும்போது அப்படியே கிட்ட வந்து ஜிமின் இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கேன். ஆமாம் நீ எங்கே போன ஜங்குக் அப்படின்னு கேட்கும்போது ஐஜனும் லீனும் அங்கே நிற்பாங்க. இப்போது அது அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே சேகையோட அந்த ஸ்வெட்டர் அந்த இது போட்டிருக்கு அதெல்லாம் அப்படியே பனியாக இருக்கும், அங்கே பயங்கரமாக இருக்கும். இப்போது அப்படியே பார்க்கும்போது அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனோட பாக்கெட்லேருந்து ஜிமின் அந்த தொலைச்சி அந்த டாலர் எடுத்து இப்படி ஜிமின் கிட்ட இப்படி காமிப்பான். டாலர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் அப்படி கொடுக்கும்போது டாலரை ஜிமின் இப்படி வாங்கிட்டு ஜங்குக்கை பார்க்கும்போது இதை எடுக்க தான் போனேன் அப்படிங்கும்போது என்ன டாலர் எடுக்க இவ்வளோ என்ன நீ லூஸாக ஜங்கும், இங்கே -0 டிகிரியில் குளிர் இருக்கும், இந்த நேரத்தில் போகவே கூடாது. இல்லை ஜிமின் ரொம்ப கவலைப்பட்டான்ல. என்ன ஜிமின் கவலைப்பட்டானா? ஆமாம் ஜிமின் எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜேகியோட ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்க மாட்டு டீ ஆடுறாங்க. இப்போ ஜோக்னாவில் வந்து டேய் உன்னை பாடுறா இவ்வளோ ஹாட்டாக இருக்கு பாடுறா, போடா வந்து ரூமில் கொஞ்சம் ஹீட்டெல்லாம் இது பண்ணுறா. சில நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஜிமினை பார்க்கும்போது ஜிமினுக்கு ஜேகேவை பார்க்கும்போது அப்படியே இருக்கும், அப்படியே ஒரு அழுகையாக வரும். நீ ரெஸ்ட் எடு ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவான். இப்போ ஜூங்க கூப்பிட்டு போயிடுவான். இப்போது டாலர் அப்படியே கையில் வச்சுட்டு டாலர் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போது லீ தான் எனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல ஐஜன் அப்படின்ட்டு போயிடுவான். இப்போது ஜிமின் அப்படிங்கும்போது அந்த டாலரை பார்த்துட்டு அழுவான், அப்படி அழுவான். ஜிமின் என்னது இதெல்லாம், என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கும்போது தெரில ஐஜன் எனக்கு அப்படிங்கும்போது இப்போது சத்தியமாக இப்படி ஒருத்தன் இல்லை நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில ஜிமின் அப்படின்ட்டு நீ ஐஜன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜேகேக்கு பயங்கர உடம்பு ஹாட்டாக இருக்கும். சரி நம்ம ஜூங் தான் அவனுக்கு அதெல்லாம் கழட்டி விட்டு அப்படியே அவனுக்கு பயங்கரமாக குளிரும், ஒரு வேலை போற்றி விட்டு நம்ம ஜூங் தான் போயிட்டு சொல்லி மாத்திரலாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கும் போது அவனுக்கு பயங்கரமாக குளிரும், எந்திரிக்க கூட முடியாது, அப்படி படுத்திருப்பான். இப்போது டீ அண்டா அவனுக்கு இதெல்லாம் சரி போன ஒத்துக்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிருக்கலாம், எதுக்கு போன காலி அப்படிங்கும்போது இல்லைடா அவனோட அந்த அழுத பேச என்னால் பார்க்க முடியலடா. ஏன்னா டேய் ஆனால் எனக்கு புரியலடா, அவனும் போக மாட்டான்டா அப்படிங்கும்போது அவனுக்காக நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படிங்கும்போது செத்துருவாடா, பிரச்சனை இல்லை, உன்னெல்லாம் திருத்த முடியாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே பயங்கரமாக குளிரும், இப்படி போற்றி வச்சுட்ருப்பான். இங்கே ஜிமினுக்கு ஜேகேவை பார்க்கணுன்னு இருக்கும். இப்போது ஒரு மணி 3-4 இருக்கும் ஈவினிங். இப்போ மெதுவாக ஜிமின் ஹைஜன் வந்துட்டு வெளியே எங்கேயோ போயிருப்பான். இப்போது சங்குக்கை பார்க்கணும் அவனுங்க அப்படி இருக்கும். இப்போ அப்படியே மெதுவாக ஏஞ்சி நடந்து வந்துட்டு சங்குக் ரூம் பக்கத்தில் தானே இருக்கும். இப்போ அப்படியே அங்கே நிற்பான். இப்போ ஜூங் அப்படியே வரும்போது இப்போ ஜூங் கிட்ட தான் அப்படிங்கும்போது சொல்லு ஜிமின், சங்குக்
படுத்துருக்கான். எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. அதான் டேப்லெட் நான் நான் ஜங்குக்கு பார்க்கணுமே அப்படிங்கும்போது உள்ளே தான் இருக்கான். அப்படிங்கும்போது இப்போது அவன் அப்படியே கால் நடக்க முடியாதும்போது சிமன் இல்லை நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் டேப்லெட் கொடுப்பான். இதை அவன் இப்போ தான் சாப்பிட்டு படுத்தான், நீ இதை கொடுத்துரு சிமன் அப்படின்னு சொல்லிட்டு சுக் தான் போயிடுவான். எங்கே அப்படியே டோரை திறந்து வரும்போது டேய் எங்கடா போனேன் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே வரதை பார்ப்பான். சிமன் அப்படிங்கும்போது எழுந்திரிக்கும் போது இல்லை இல்லை ஜங்கு நீ நீ படு அப்படிங்கும்போது சிமன் ஏன் சிமன் நீ வந்த? இல்லை எனக்கு இப்போ ஓகே தான் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்கும். அங்கே சேர் மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு சிமன் உட்காருவான். எதுக்கு ஜங்கு இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கும்போது என்ன பண்ண? இல்லை பொண்ணோட உடம்பு இதெல்லாம் கேர் பண்ணாமல் ஏன் இப்படி அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அப்படியே பார்ப்பான் சிமன். இப்போது அப்படியே பார்க்கும்போது அப்படியே அப்படி நிரும்புவான். வச்சு அவங்க இதோ இந்த டேப்லெட் அப்படிங்கும்போது அந்த டேப்லெட் அப்படி வாங்கி இப்படி போட்டு இப்போது உனக்கு ஓகேவா கால் அப்படிங்கும்போது எனக்கு ஓகே தான், நீ என்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தியா அப்படிங்கும்போது இப்போது சேர் கிட்ட இருக்கும். சங்க பக்கத்தில் இருப்பான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நீ அழுததுனால நேற்று பார்க்க முடியல. அப்புறம் நீ நீ அவ்வளோ சேடாக இருந்ததையும் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கும்போது அப்படியே பார்ப்பான். எப்பயும் நீ சேடாக இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஹாப்பினஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கணும் சிமன் அப்படிங்கும்போது அப்படியே சிமனுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அவன் புதுசாக கேட்பான். எப்பயும் எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லோரும் ஓட இருப்பேன்னு சொல்லுவாங்க, அதில் நான் சொல்ல மாட்டேன். அதை கூட செஞ்சு காட்டணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்காதில்ல அப்படிங்கும்போது இப்போது அவன் பேச பேச ஜிமினிக்கு அப்படி இருக்கும். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி குளிரும் அப்படின்னு இரும்பிக்கிட்டு இப்போது அப்படி கையை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது ஜிமின் தான் ஜேக்கியோட கையை அப்படி பிடிச்சி அப்படி கையை தேய்ப்பான். இப்போ அப்படி ஜேக்கே பார்ப்பான். இப்போது தேய்ச்சிட்டு ஜிமினோட உடம்பு இதாக இருக்கும். இப்போது அப்படி எடுத்து அவனோட கன்னத்தில் இப்படி அந்த ஜேக்கியோட கையை எடுத்து ஜிமினோட கன்னத்தில் வச்சு ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்ட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக இருப்பாங்க. அதாவது ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி சிமன் தன்னையும் மறந்து ஜேகே கிட்ட அப்படி இருப்பான். ஜேகே அப்படி 2 பேரும் க்ளோஸாக இருப்பாங்க. இப்போது நம்ம டே வந்திருப்பான் ஜெமினா பார்க்க. அங்கே இல்லை நான் எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம் ஜேகே ரூமில் அப்படியே எதாத்தான் பார்க்கும்போது அங்கே 2 பேரும் இப்படி இது பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு சமக்கம் வரும். இப்போது அப்படியே பார்த்துட்டு ரொம்ப கோவமாக அந்த ரூமுக்கு தான் போயிடுவான். இப்போது டக்குன்னு கை எடுத்துகிட்டு சரி அப்படிங்கும்போது இட்ஸ் ஓகே சிமன் அப்படிங்கும்போது நீ நீ ரெஸ்ட் எடு ஜங்கு, ரெஸ்ட் எடு, நான் போகிறேன் அப்படின்ட்டு வந்துடுவான். இப்போது அப்படியே ஜெய்கிக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ அப்படியே வந்துட்டு என்னோடய ரூமில் ஜெமினிக்கு தண்ணி எறியாமல் ஒரு சந்தோஷம் வரும். ஜேகேயோட ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த கண்ணை பார்த்தது எல்லாமே டோட்டலாக சிமன் வேறு மாதிரி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கும் போது ஹைஜன் தான் வந்திருப்பான். சிமன் எங்கே போன நீ? ஜங்குக்க பார்க்க போனேன் ஹைஜன். என்ன ஜங்குக்க பார்க்க போனேன்? ஆமாம் அழியும்போது இப்போது சிமனோட ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கிறது ஹைஜன் பார்த்துட்டு சிமன் அவனை சொல்லவா அடையும்போது அப்படியே பார்ப்பான். ஜங்குக்கு நீ லவ் பண்ணுற தானே அப்படிங்கும்போது என்ன இல்லை எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா டே மேலே நீ வச்சுருக்கிறது அது வேறு, ஜங்குக்கு நீ பார்க்குறது தோ இந்த 2 வாரமாக சுத்தமாக மாறிட்ட ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜனும் ஜிமனும் பேசிப்பாங்க. இப்போது அங்கே ஜேகே அங்கே டே செம்ம கடுப்பாக இருக்குது. லீ தான் டே என்னடா ஆச்சு, ஏன்டா அவ்வளோ கோவமாக வர? இல்லை எனக்கு 2ல் ஒன்று தெரியணும் டே, இதை அப்படியே விட மாட்டேன். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பி காலேஜுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் காண்டாக இருக்கும். இப்போ அப்படியே எல்லாரும் கிளம்பி காலேஜுக்கு தான் போயிடுவாங்க. இப்போ அந்த 2 டேஸ் முடிச்சு காலேஜ் தான் வந்துடும். காலேஜுக்கு மறுநாள் எல்லாம் வந்துட்டு ஒரு 6 மணிக்கே கிளம்பியிருப்பாங்க. ஸோ எல்லாம் நைட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல காலேஜ் வந்துடுவாங்க. இப்போ காலையிலே காலேஜ் வந்துட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பான். சிமனை காலையிலே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பான்.
இப்போது இங்கே நம்ம ஜேகே சிமினை பார்க்கணுன்றதுக்காக அவனும் காலையிலேயே கிளம்பி வந்திருப்பான். இப்போது கிளாஸ் ரூமில் வெளியே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் சிமின் வரதுக்காண்டி. இப்போது சிமின் அங்கே ஹைஜீன்லாம் வந்திருக்க மாட்டாங்க. சிமின் வரதை பார்த்துட்டு தயம் எதுக்கு என்ன காலையிலே வர சொன்னேன் அப்படிங்கும் போது இப்போது சிமினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த காலேஜை தள்ளி ஏற்கனவே நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் மீட் பண்ணாங்களா அந்த இடம் அங்கே தான், அதாவது பார்க்கிங் பின்னாடி அது. இப்போது அப்படியே போயிட்டு சிமினை நிப்பாட்ட வச்சு என்ன நடிக்குது சிமினிங்க அப்படிங்கும்போது என்னாச்சு தயம் எனக்கு புரியல, என்ன பண்ணிகிட்ருக்க, அவன் கூட என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கும்போது என்ன சங்கு கூட நீ ஏன் ஜிமின் இவ்வளோ க்ளோஸாக இருக்க அப்படிங்கும்போது இப்படி ஜிமின் பார்க்கும்போது ஓ அப்போது உனக்கு என்னோட அவன் இம்பார்ட்டன் ஆகிட்டானா அப்படிங்கும்போது தயம் என்ன பேசுகிற தயம் அப்படிலாம் இல்லை, என்ன அப்படி இல்லை நான் உன்னை இந்த ஒரு வாரமாக கவனிச்சுட்டு தான் அறியே, என்ன உனக்கு அப்படி என் மேலே கோபம் என்கிட்ட எப்படி இருந்த இப்போ எப்படி இருக்க சிமின், அந்தளவுக்கு எனக்கு தோட்டெல்லாம் மறந்து இன்னொருத்தன் உங்ககிட்ட வர அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில சிமின் அப்படிங்கும்போது தயா நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிற, என்ன நான் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறேன்னா இல்லை, இதுக்கு மேலே அதை விடுறதா இல்லை, எனக்கு பண்ண புரியல ஜிமின். அப்போது நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன், அப்போ நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது தயா நீ யோசிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அப்போது அவன் கூட ஏன் க்ளோஸாக இருக்க, அவன் கூட ஒரு நாளும் க்ளோஸாக இருக்கும்போது அவன் கையை பிடிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் தான் என்ன உனக்கு ஏன் தயாங்க இதெல்லாம், என்ன தயாங்க உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது இல்லை ஜிமின் இன்னொருத்த கூட க்ளோஸாக இருக்கும்போது அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கும்போது என்ன நீ பார்த்துட்டு இருக்கணுமா, ஏன் தயா இதில் உனக்கு என்ன பிரச்சனை, என்ன எனக்கு என்ன பிரச்சனைவா ஜிமின், எனக்கு புரியலை ஜிமின், எனக்கு புரியலை தயா வேணாம் இதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டக்குன்னு தான் ஜிமின் கையை பிடிச்சி என்ன பேச வேணாம், உன் மனசுக்குள்ளே என்ன இப்போது எல்லாத்தையும் சொல்லு, இல்லை அப்போது உனக்கு நான் சுகா கூட க்ளோஸ் அறிகிறது புரியலையா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பார்க்கும்போது அப்படி உனக்கு அதுதான் பிரச்சனைனா இப்போ சொல்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டோட தம்பி அவ்வளோதான், மற்றபடி எனக்கு அவனுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது என்ன ஆமாம் எனக்கு அவனுக்கு நடுவில் எதுவும் கிடையாது, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பார்ப்பான் அந்த கிஸ் பண்ணதை சொல்லலாமான்னு பார்க்கும்போது சொல்ல மாட்டான். தயா விடு தயா என்னை விடு, நான் எதையும் பேசணுன்னு இப்படி என்னை விட தள்ளி போயிட்டே இருந்தா இப்போ எனக்கு ரெண்டில் ஒன்று தெரியணும் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது தயாங் என் கையை விடு எனக்கு வலிக்குது சிமன் சொல்லு சிமன் அப்படி சொல்லிட்டு தயாங் அப்படிங்கும்போது இப்போது தயாங் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து தயாங் கை இப்படி பிடிச்சி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பான். பார்த்தா அது நம்ம ஜங்குக் தான். இப்போது அப்படியே ஜிமன் ஜங்குக் அப்படிங்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கையை பிடிச்சி போய் தள்ளி விடும்போது ஏய் எதுக்குடா நீ வந்த, இது எனக்கு அவனுக்கு உள்ளது, மரியாதையாக கிளம்ப என்ன அப்படிங்கும்போது இப்போ எப்படி மறப்பான். சிமன் நீ இப்போ எப்படி இருக்க அப்படிங்கும்போது என்ன இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நானும் சிமனும் இங்கே இருக்கும், உனக்கு கிளம்புன்னு சொன்னேன், முடியாது என்ன முடியாது சிமன் என்ன சிமன் உனக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு இவன் கூட க்ளோஸாக இருக்க, இப்போயே சொல்லு, அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இப்போது ஜிமின் அப்படியே அமைதியாக இருக்கும்போது லவ் பண்ணா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்பான். ஜிமன் லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது தயாங் இந்த விஷயத்தை பெருசாகாத நான் போகிறேன் அப்படின்ட்டு போகும்போது டக்குன்னு பிடிச்சி கையை திருப்பி பிடிப்பான். ஜிமன் சொல்லு ஜிமன் இந்த புறம்போக்கு இதுக்கு நமக்குள்ளே வரான் அப்படிங்கும்போது டேய் யாரை பார்த்து புறம்போக்குங்க பொண்ணை பார்த்தான்டா சொல்கிறேன், நீ வந்ததுலேருந்து தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு கோமா போயிட்டு நம்ம ஜங்குக்கு பழிச்சுன்னு ஒரு குத்து தான் குத்துன்னு ஜங்குக்கு அப்படியே விழுந்துருவான். தயம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படிங்கும்போது மரியாதையா எனக்கும் சிமினிக்கும் இடையில வரத இதோட நிப்பாட்டிக்கும் அப்படிங்கும்போது தயம் என்ன தயம் யாரும் என் நடுவில் வரல, தயவு செஞ்சு
லீவ் மீ அலோன். ஜங்குக் ஜங்குக் வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை இழுத்துட்டு நம்ம சிமன் தான் போயிடுவான். எங்கே டே தான் சிமன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜிமன் போயிட்டு ஜங்குக் சாரி என்னால் தான் இதெல்லாம் சாரி அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கை கொஞ்சம் தூரம் எடுத்து பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஜிமன் காலேஜை விட்டு போயிடுவான். அவனோட வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவான். இங்கே டே அப்படி சம்மதில் இருக்கும்போதே இந்த விஷயம் தெரிஞ்சு லீவும் ஆயிடுச்சுன்னு தயாங் என்னடா அதெல்லாம் அப்படிங்கும்போது ஜிமன் எங்கடா அப்படிங்கும்போது ஜிமன் போயிருப்பான். இங்கே ஜங்கு கிட்ட ஜுங் தான் டேய் யாரா அவன் அடிச்சா ஒருத்தன் அவனை இதுக்கு அவன் அடிக்கிறான் நான் போய் அவனை அப்படிங்கும்போது டேய் விட்றா அப்படி சொல்லிட்டு இங்கே அவனுங்க இது பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே நம்ம ஜிமன் அழுதுகிட்டே போயிடுவான். இங்கே டே செம்ம கடுப்பில் ஒரு கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்தும்போது லீ தான் டே ஹேண்ட் அப்லாம் பண்ணுற அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் எனக்கு ஜிமனுக்கு நடுவில் எவனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஜங்குக் டேய் ஏன்டா அவங்ககிட்ட வச்சுக்கிற ஜிமன் என்னடா சொன்னான் ஒன்றுமே சொல்ல ஏன்னா ஒன்றுமே சொல்லலையா டேய் நான் அந்த அளவுக்குலாம் இதில் விட்டுருண்டேன்னா விட முடியாது நான் ஜிமனை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே ஜிமனை விட மாட்டேன் சொல்லிட்டு இருப்பான். அங்கிட்டே சரி காலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே ஜிமன் அழுதுட்டு போவான். இதோட நான் இந்த பாட்டை கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ட் 3ல் கடைசி பாட்டாக போடுறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை இந்த முடிவை எதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையா அப்படிங்கிறத என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே பைடா ஆர்மீஸ்.